ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விஜய் படம் பார்த்துட்டீங்களா நீங்க? நல்லா இருக்கா? என்ன படம்? விஜய் பேபி. ஜேபி பார்த்துட்டேன், நல்லா இருக்குங்க படம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சென்டிமெண்ட் படம், அம்மா சென்டிமெண்ட் நல்லதாக இருந்துச்சு. மாறன் காமெடி வந்து நல்ல ஒர்க் இருந்துச்சு நிறைய இடத்துல. ப்ரோ வேற யாருக்குங்க இல்லை? கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ செகண்ட் ஹாஃப் ஜே பேபி ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. லென்த்து அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. அது சினிமாவை பார்த்தீங்கன்னா இது குறை அது குறை அப்படின்னு பேசலாம். எனக்கு வந்து அந்த படம் டோட்டலாக பார்க்கும்போது பிடிச்சதா இருந்துச்சு. அப்படித்தான். ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப்ல லென்த் குறைச்சிருக்கலாம்னா கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அம்மா சென்டிமெண்ட்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. ஓகே. அந்த படத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே நெகட்டிவாக இருக்காது, எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். நீங்கள் மலையாள படம்லாம் பார்ப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு படம். வேற எதுங்க இல்லை? ஓ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. பண்ணுங்க அவரு. கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. வீட்டுல போயிட்டாரு. ஐயப்பன் ப்ரோ, ஏகேக்கு என்ன ப்ரோ ஏதோ முதுகுல பிரச்சனை டென்டல் செக்அப் பண்றாங்க, அது என்னதான் ப்ரோ, அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ப்ரோ நார்மல் செக்அப் தான் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டர்வியூ பாத்தீங்களா? நான் இன்டர்வியூலாம் பார்க்கல ப்ரோ. அவங்க என்ன ப்ரோ, அவங்க ஃபுல்லாவே இவங்களோட ரஜினிகாந்தோட இமேஜ் தான் குறைச்சிருச்சு, ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் மொத்தமா இதாயிருச்சுன்றாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீங்களாம் ஓடிடியில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவங்க வந்து இது கதையே ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. கேமியோ இல்ல, இது ரஜினி மெயினா கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு. என்ன பண்றதுங்க, ஒன்றும் கதை ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ நேஷனல் அவார்ட்லாம் வாங்கணும்னு சொல்லி ஹைப் ஏற்றி விட்டாங்க.
இப்போ வந்துட்டு கதை வந்துட்டு சொதப்புனதே ரஜினி தான் காரணம்னு அவர் மேல போட்டு விட்டாங்க, அவரோட இமேஜ் தான் காரணம் அப்படின்னு. இதை வாங்கிக்க வேண்டியது என்ன பண்றது, கெட்ட பொண்ணு தானே. அதாவது இந்த எல்லாத்துக்கும் ஒரு வயசுல நடிக்கிறதா இருக்காரு, எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல போடுங்கன்ற மாதிரி தான் போட்டாங்க போல இருக்கு. தெரியல, நாங்க இன்டர்வியூல பாக்கல, அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க. இந்த மாதிரி ரஜினியோட இமேஜ் தான் வந்துட்டு படத்தோட கான்செப்டே அவுட் ஆஃப் இது வெளியில போயிருச்சு, அவுட் பிளே பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஒரே தான் அவரோட இமேஜ் வந்துட்டு கதையே அவுட் பிளே பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க. ப்ரோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு, ஆனா ஒரு 5 தொகுதிக்கு முதல் கட்டமா தமிழ்நாட்டுல வேட்பாளர் அறிவிக்காத கட்சி கிட்ட போய் நமக்கு தெரியுது நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்னு. நேஷனல் லெவல்ல ஸ்ட்ராங்கான கட்சி, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு 5 சீட்டு கூட முதல் கட்டமா வேட்பாளர் அட்லீஸ்ட் 2 வேட்பாளர் கூட அனௌன்ஸ் பண்ணாத கட்சி போயிட்டு டைரக்டா இன்னைக்கு ஒரு கட்சி விருப்ப மனுலாம் வாங்கி வேட்பாளருக்கான நேர்காணலுக்கு கூப்பிட்டுட்டாங்க, இதுவும் முடிச்சிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கான இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தேர்தல் அறிக்கைக்கான சமர்ப்பிப்பு குழு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த கட்சியை பார்த்து நீங்க உங்க ஒரு மாநில தலைவர் தவறா பேசுறப்ப எப்படி இருக்கும்? உங்க ஹை கமாண்டுக்கு இணக்கமா இருக்காங்க, ஆனா கீழ் மட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை புகைச்சல் இருக்கு. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு மரியாதை தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க தான் லீடர். சரி, நீங்க அறிவிச்சிருங்க, நீங்க அறிவிக்க வேண்டியதானே. நீங்க அறிவிச்சிட்டீங்களா? நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எந்த தொகுதியில் யார் வேட்பாளர், எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் நேர்காணலுக்கு நடக்கும் போது உங்களுக்கு அது கூட என்ன 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டு மனு கொடுத்து, எங்க 50,000 ரூபாய் காசு வாங்கிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கறது ஒரு வேலையா? அது யாரும் அது திமுக 20,000 ரூபாய் 15,000 20,000 20 சரி, ஓகே. அதை வாங்கிட்டு அப்ளிகேஷன் 2,000 அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, ஓகே. 40 இதா இருக்கு, நீங்க 2,000 அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, காசு வாங்கிட்டு இருக்கீங்க, வேற என்ன? காசு வாங்குறோம். 2,000 அப்ளிகேஷன் ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அதுதாங்க. அது சரி, ஓகே. உங்க நீங்க பண்ணது சாதனையா? கிடையாது இல்ல. நீங்க அறிவிச்சிட்டீங்களா? நீங்க அறிவிக்க வேண்டியதானே. நீங்க அறிவிக்க வேண்டியதானே. கூட்டணி ஃபைனலைஸ் பண்றது திடீர்னு காங்கிரஸ் கூட தான் வரலாம் பிச்சிட்டு, இந்தியா அலைன்ஸ் இப்ப அப்படியே நினைச்சு புலம்பிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் நடக்காது. நீங்க அந்த மாதிரி தானே இது பண்ணீங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம்? நிதிஷ்குமார் எப்படி வந்தாரு, அதே போல சரண் சிங் பேரும் எப்படி வந்தாரு உங்க கூட்டணிக்கு சொல்லுங்க? எப்படி வந்தாரு? அவங்களே வந்தாங்கல்ல. ஏன்னாச்சிங்க உங்களுடைய இது தெரியும், ஏன்னா வியூகம் எல்லாமே தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த வியூகம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா உங்களுக்கான தலைமை சரி கிடையாது தமிழ்நாட்டுல. நீங்க வெளியில ஓகே வேலைக்கு ஆகுதா இல்லையான்றது எலெக்ஷன் ரிசல்ட் பாத்துக்கோம். எலெக்ஷன் ரிசல்ட் 2 மாசம் தானே அதிகபட்சம். 2 என்னங்க, இப்ப மார்ச் 5, ஓகே, ஏப்ரல் 5, மே 5 இல்ல மே 10 ரிசல்ட் வந்துடும். நீங்க ஆந்திரா கூட சொல்லலாம். உங்களுக்கான அலைன்ஸுக்கு பேசுறதுக்கு 2 கட்சியும் ஆண்ட கட்சியும் சரி வந்துற போது 60 நாள்ல வந்துடும். இது சொல்ல போனா 3வது இடம் வர இடத்துல வேட்பாளர் சுரேஷ் கோபியை திருச்சூர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க கன்னியாகுமரியில நீங்க ஸ்ட்ராங்கா ஜெயிக்க போற தொகுதியிலேயே உங்களுக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண முடியலையே. அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மாநில தலைவர் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது தொகுதியில நீங்க ஏதாவது தொகுதியில அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? திமுக பண்ணிருக்காங்களா? திமுக பண்ணிருக்காங்களா? 39 ஜெயிக்க போற திமுக சொல்லியிருக்காங்களா? கிடையாதுல்ல. நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்களும் சொல்லல. அப்புறம் என்ன, இன்னமும் எல்லாரும் பண்ணிட்டு இவங்க பண்ணாத மாதிரி கேள்வி கேட்கிறீங்க நீங்க. ஏங்க நீங்க எப்பயுமே அப்படித்தானே? எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வெத்து வார்த்தையை வச்சுட்டு இருப்பீங்க. நீ ஏன் என்ன சொல்லல, நீ ஏன் சொல்ல, அவங்க போடுவாங்க ப்ரோ. ராகுல் காந்தி இங்க நின்னாருன்னா அண்ணாமலை நிப்பாரு, போட்டி போடுவாங்க, ஜோடி போடுவாங்க. நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, ராகுல் காந்தி நிக்கிறா இல்லையா தமிழ்நாட்டுல அனௌன்ஸ் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவை என்னங்க? இன்ட்ரெஸ்ட் தானங்க தேவை. உங்களுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் தானே தேவை. இன்ட்ரெஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ரிசல்ட் என்னன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனா இப்ப பிஜேபிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்க மாதிரி காட்டுறதுல ரொம்ப தப்பு.
நான் கேக்குறேன், ரொம்ப எத்தனை கஷ்டமா பூத் இருக்கு, இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல ஒரு பிஜேபி ரொம்ப தொண்டன் கஷ்டமா நான் இருக்கா? 3 கேள்வி கேட்கிறேன். அது ஈஸ்வரன் பிஜேபி தொண்டனுக்கு எந்த அளவுக்கான ஒரு விஷயம் சொல்லணும். ஏப்ரல் 6 என்ன டேட்டுன்னு கரெக்டா சொல்லுங்க. பிஜேபி தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் அது தெரிஞ்சிருக்க வேண்டிய டேட். ஏப்ரல் டிசம்பர் 25, செப்டம்பர் 17, இந்த 3 விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு பிஜேபி தொண்டனா நீங்க சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்பயே நான் ஒத்துக்கிறேன். என்னது செப்டம்பர் 20? என்னது டிசம்பர் டிசம்பர் 25? டிசம்பர் டிசம்பர் 25, 25 கிறிஸ்துமஸ். செப்டம்பர் 17, கிறிஸ்துமஸ். இது ஏப்ரல் 6, இந்த 3 விஷயத்துக்கு. செப்டம்பர் 17 மோடி பர்த்டே. ஓகே, ஒன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து டிசம்பர் 25 என்ன சொல்லுங்க. அடுத்து டிசம்பர் 25 வந்து கிறிஸ்துமஸ். தப்பு. பிஜேபி தொண்டரோட எனக்கு இங்க 2 ஃபேஸ் தலைவர். ஒருத்தர் கிருஷ்ணர்னா ஒருத்தர் அர்ஜுனன். அர்ஜுனன் யாருன்னா ஓகே. இவரு யாரு? அஹ், அமித்ஷா. அமித்ஷா கிடையாது. உங்களுடைய அடல் பிகாரி வாஜ்பாய். அவரோட பிறந்த நாள் தான் டிசம்பர் ஓகே 25. இன்னொன்னு ஏப்ரல் 6க்கு ஓகே, சொல்லுங்க. தேங்க்யூ. தெரியலையே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிஜேபியோட கட்சி தொடங்கின நாள் ஏப்ரல் 6, என்னங்க குவிஸ் 1980. இது? ஏங்க இது இந்த ஒரு கொஸ்டின் பிரச்சனையா? பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதிமுக தொண்டனை கேட்டாலும் சொல்லுவாங்க, திமுக தொண்டனை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஏங்க பிஜேபி தொண்டன் இந்த அளவுக்கு இருக்கீங்க, ஒரு வீக்கா இருக்கீங்க. நீங்களே இந்த மாதிரி வீக்கா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஒரு ஏங்க நாங்க என்னங்க டயர் பின்னாடி போய் வந்து படுக்கிறோமா? ப்ரோ அது பிராங்க் கிடையாது. ஏதாவது நமக்கு என்ன பண்றீங்களா தேவை? ப்ரோ? உண்மையிலுமே இல்ல இல்ல சும்மா நான் இதான் ஏங்க கேக்குறீங்களா? சீரியஸா எனக்கு கேக்குறீங்களா இதெல்லாம்? எங்களுக்கு என்னங்க தேவை இருக்கு? சீரியஸா இல்ல. எங்களுக்கு என்னங்க தேவை ஏங்க இருக்கு? எவன் என்னைக்கு உங்களுக்கு பிறந்தா எங்களுக்கு என்ன? உங்களுக்குன்னு லீடர்ஷிப் இருக்காங்க. 2 தலைமை கொண்டுதான் நீங்க இயங்குனீங்க. ஒன்னு அடல் பிகாரி வாஜ்பாய், இன்னொன்னு எல்கே அத்வானி. இவங்க தான் பிஜேபியோட ஃபேஸா பார்த்தாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட சரி தலைவர்கள் தான் வந்தாங்க. முரளி மனோகர் சரி, ஜோஷி. இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே ஏடிஎம்கே சொல்ற மாதிரி இருக்கு. ஏங்க முரளி மனோகர் ஜோஷிலாம் உங்களுக்கு தெரியாதா? நான் கேக்குறேன். நி- 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 ஓபிஎஸ் அதுக்கப்புறம் தெரியாதா உங்களுக்கு உங்களுக்கு? தெரியாதா? ஓபிஎஸ் யாருன்னு இல்ல தெரியாதா? வெங்கைய நாயுடுனா தெரியாதா? இல்ல அதே போல ஓபிஎஸ் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியுங்க. எங்க கட்சியில முன்னால சசிகலா யாருன்னு தெரியாதா? தெரியுங்க. டிடிவி இல்ல யாருன்னு இல்ல தெரியாதா? நான் கேக்குறேன், எல்கே நீங்க அத்வானி. காலில் இல்ல விழுந்தது எல்கே தெரியாதா? அத்வானி என்ன நீங்க போய் பதவியில இருந்தாரு? தவழ்ந்து போனீங்களே அது தெரியாதா? இல்ல எல்கே அத்வானி போட்டி. என்ன இல்ல வார்த்தை? உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். பிஜேபி தலைவர் இவர் எந்த தொகுதியில மோஸ்டா போட்டிட்டார் சொல்லுங்க. இது அடல் பிகாரி வாஜ்பாய் அட்லீஸ்ட் எந்த மாநிலத்திலாவது போட்டியிடுவார்னு சொல்லுங்க. இந்த அளவுக்காவது உங்களுக்கு ஏங்க அரசியல் நாணம் இருக்குன்னா, பிஜேபி மேல பற்று இருக்கா? இல்ல பிளைண்ட் ஃபோல்டா எனக்கு இந்த கட்சி எல்லாம் பிடிக்கல அதனால பிஜேபி சப்போர்ட் பண்றேன் நீங்க ஏங்க வெளிப்படையா அந்த கட்சியை நான் இங்க பாருங்க, நான் அந்த கட்சியை பாக்குறது இப்ப சரியா? எனக்கு என்ன தேவை இருக்கு? ஏங்க உங்களுக்கு அதை பத்தி தேவையில்ல. பார்க்கலாம்னா அடிப்படை விஷயம் தெரிஞ்சுட்டு தான் இங்க அவரு பிஜேபி ஏங்க அவரு சப்போர்ட்டரா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய ப்ரோ இடத்துல இருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 15,000 பேர் அட்டன் பண்ற ஸ்பேஸ்ல நீங்க இத கூட தெரியாம நாளைக்கு ஒரு 15,000 இல்ல பேரா? அப்ப அதுவே தெரியல. அதிகபட்சம் கார்த்திக் ஒரு செகண்ட் வருவாங்க. ஈஸ்வர். என்னங்க எடப்பாடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ரோ கேக்குதா கார்த்திக்? ஒரு செகண்ட். இல்ல என்னங்க எடப்பாடி எடப்பாடி இல்ல ஈஸ்வர் தானே மாதிரியே பேசிட்டு உங்களுக்கு பேசுறாரு? இந்த இருக்கீங்க? விஷயம் ஏதோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பேசிக்கான பிஜேபியோட அடிநாதமே தெரியாம பிஜேபியோட தாய் கழகம் எனக்கு பேர் என்ன என்னது? எனக்கு அது தேவையே கிடையாது. அது தேவையில்லாம அதுவே எப்படிங்க நீங்க தேவையில்லை. ஒரு பிஜேபி தெரியாது. சரி, பைபாஸ் ஓகே, பண்ணி தெரியாது. வந்தீங்களா? என்னப்ப? இல்ல சரி, ஓகே, உறுப்பினர் தான் அதெல்லாம் அது முக்கியத்துவம் ஒண்ணும் தப்பு கொடுப்பாங்க இருக்கு. பிஜேபியில. நீங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு சரி, ஓகே. ஆர்எஸ்எஸ் அல்லாத ஒரு நெக்ஸ்ட். முதலமைச்சர் சொல்லுங்க பிஜேபியில. நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தா நீங்க பிஜேபியோட அரசியல் எந்த அளவுக்கு உங்களுக்கு யாருமே புரிதல் அடிமை இருக்குன்னு இல்லைல்ல. நான் ஒத்துக்கிறேன். யாருமே இங்க அடிமை இல்லைல்ல. யாரும் போய் காலில் விழுவதில்ல. எல்லாரும் எல்கே குனியல. அத்வானி பெண்ட் கிட்ட ஆகி போய் இருந்து எப்படி நிக்கல. இவர் வந்தாரு? மோடியோட ட்ரைனிங்கால தான் வந்தாருங்க. யாரும் அடிமை கிடையாது, இதுவும் கிடையாது. உங்க பார்வையில அப்படி இருந்தா நாங்க தப்பு, எங்க மேல தப்பு கிடையாதுங்க. உங்க உங்க அது உங்களுடைய பார்வை அது. இப்ப திமுக உங்களுடைய அடிமைத்தனம் இல்ல. இல்ல பதவியேற்பு எங்களை விழாலாம் அடிமைத்தனம் சொல்றீங்க. பதவியேற்பு விழாவெல்லாம் பார்த்திருக்காங்க இங்க. பாக்கட்டுங்க, ஆமா, ஆமா, பாக்கட்டும். எனக்கு ஆமா, அது ஆமா, விசுவாசம். ஆமா, ஆமா. விசுவாசத்துக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த நேரம் லாயல்ட்டிக்கும் அப்படின்னு அடிமைத்தனத்துக்கும் கண்ணை வித்தியாசம் தொடச்சிட்டே இருக்கு. பதவி ஏத்தீங்களே, அதெல்லாம் பார்த்திருக்காங்க. சரிங்க அந்த கண்ணை தொடச்சிட்டே பதவி ஏத்தீங்களே, அதெல்லாம் பார்த்திருக்காங்க எல்லாரும். சரிங்க ஈஸ்வர் செப்டம்பர் பாக்கட்டுங்க. 24 என்னங்க? நான் வந்து இல்ல பேசுறேன். நான் கேக்குறேன், 4.5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்றது பெரிய விஷயங்க. ஒரு ஆட்சிய ஒரு அதை ரீகைன் பண்றது எப்படி 75 பண்ணீங்க? தொகுதியெல்லாம் வெற்றி எப்படி பெறதெல்லாம் பண்ணீங்க? சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக தீர்மானம் எல்லாம் அடுத்த போடுவாங்க. லிஸ்ட்ல பண்ணுங்க பார்ப்போம். ஏங்க அடுத்த லிஸ்ட்ல பண்ணுங்க. இல்ல ஏன் உங்க அப்ப கட்சியை போடல, இப்ப வச்சுட்டு போடுறீங்க? தீர்மானம் எல்லாம் போட்டாங்க. பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு திமுக சார்பா தீர்மானம் எல்லாம் போட்டாங்க நிறைய இடங்கள்ல. சரி, அப்ப சரி. இப்ப உங்களை இப்ப வச்சுட்டு என்ன நாங்க சொல்ல வர்றீங்க எப்படிங்க சொல்லுங்க. ஜெயிக்க முடியும்? என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. எனக்கு பிஜேபி என்ன சொல்ல எங்களுக்கு வர்றீங்க பாரம். சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ரொம்ப என்னன்னாச்சுங்க, சரி, பிஜேபி ஓகே. நமக்கு ஒரு தேவையில்லாத கட்சின்னு அதை வச்சே ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க.
ஓகே சார் சரி மொழியை ஓகே. திணிச்சுட்டு ஃபாஸ்ட் இல்லைன்னு வச்சுங்க, சரிங்க. ஸ்டாலின் மாதிரி இப்ப ஒரு இப்ப என்ன முதலமைச்சர் வந்திருக்க ஈஸ்வர், முடியாது. இப்ப இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு தொகுதி ஜெயிப்பீங்க? இல்ல நீங்க சொன்னீங்களா உங்க கூட எலெக்ஷன்ல கூட்டணியே ஃபைனலைஸ் பண்ணல. எங்க கூட 11 கட்சி சொல்ல போனா 1977 எங்க கூட ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் வச்ச ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப தெரிஞ்சுக்க தேவையில்லையா? நான் கேக்குறேன், ஒரு நேஷனல் பார்ட்டி வெஸ்ட் அது பெங்கால், திரிபுரா, தெரிஞ்சுக்கிட்டோமே அதுக்கப்புறம் அடிச்சு நோத்தீங்க தமிழ்நாடு. போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி தெரிஞ்சுட்டோமேங்க. சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு எந்த ப்ரோ கட்சி சப்போர்ட் பண்றாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் வந்திருச்சாமே உங்க கூட. எடப்பாடியார் பிஜேபில இருந்து வெளியே வந்ததுக்கு திரிணாமுல் ப்ரோ ஒரே காங்கிரஸ் நிமிஷம் வந்துருச்சாமே. ப்ரோ எடப்பாடியார் வந்து பிஜேபில இருந்து வெளியே இல்லைங்க வந்ததுக்கு மெயின் இல்லைங்க ரீசனே நானே கேக்குறேன், பிசிகே எவ்வளவு காங்கிரஸ் ஜெயிக்க போன்ற போறீங்க கட்சிகள் இவங்க அதையா கூட சொல்லுங்க. வரும் தான். அதுல எடப்பாடியாருக்கு வந்து பயங்கரமான ஒரு 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 மனவேதனை தான் அவர் இருக்காரு. ஒன் ஆஃப் த ரீசன் பிசிகே காங்கிரஸ் மாதிரி அங்க இருக்க கம்யூனிஸ்ட் எல்லாம் இங்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னா மெயின் ரீசன் வந்து கம்யூனிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, 2-4 இல்லங்க தொகுதி கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் 2 சீட்டு கொடுத்தாச்சு. பட் எடப்பாடியாருக்கு வந்து இது பெரிய பேக் ஃபயர் ஆயிட்டு. அவர் நினைச்சாரு பிஜேபி ஒரு பேக்கேஜ், ஸோ பிஜேபி நம்ம தூக்கிட்டோம்னா டிஎம்கேல இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவருக்கு வந்து வச்சாங்க பாருங்க ஆப்பு ஸ்டாலின் கூட. ஸ்டாலின் கூட அவ்வளவு ஒட்டி இருக்கிறாங்க. அவங்க எப்படி எடப்பாடியார்ட்ட வருவாங்க? ஆனா இன்னொன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் சீட்டு ப்ரோ. இப்ப விசிகேக்கு இவர் 4 சீட்டு கொடுத்தாலும் ஜெயிப்பாங்கன்னு என்ன உத்தரவு இருக்குது? நம்ம ஆர்டி சார் சொல்லுவார்ல, ஸ்டாலின் கொடுக்கறது சீட்டு, ஸ்டாலின் கொடுக்கறது போஸ்ட், எடப்பாடி கொடுக்கறது சீட்டு. சோ எல்லாரும் போஸ்ட் நோக்கி தான் போவாங்க. சீட் எல்லாம் இல்லைங்க, உழைக்கணுங்க. நான் கேக்குறேன், இதே ஸ்டாலின் உடைக்க முடியல ப்ரோ. ஒரு செங்கல் கூட உங்களால ஸ்டாலின் இருந்து உடைக்க முடியலையே. முதலமைச்சர் இருந்து உங்களால உடைக்க முடியலையே. இப்ப யாரு அண்ணன் ஜெகன்மூர்த்தி அந்த மாதிரி இல்ல நீங்க யூடியூப் தானே பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்க? ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆட் வருது. அப்ப இவங்களோட ஆட்சியோட பயத்தினாலதானே இந்த ஆட் எல்லாம் போடுறாங்க. நாங்க தான் ஜெயிச்சிருவோம்ல, படுத்துட்டே ஜெயிச்சிருவோம் போடுறதுலாம் மேட்டர் இல்ல ப்ரோ. நீ உங்களுக்கு ஆட் போடுறது மக்களை இல்ல ஒரு விஷயத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட் போடுறது அவங்க மக்களை டியூன் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது ப்ரோ அதெல்லாம் மார்க்கெட்டிங்ல வந்துரும், ப்ரொபகண்டா செட் பண்றதுல வந்துரும். துட்டு இருந்தா இப்ப நம்ம எடப்பாடியார் போடலையா வெட்டு நடை போடும் தமிழகரும், அதே மாதிரி சுனில் கணக்குல வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் ஃபுல்லா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. அதெல்லாம் இப்ப மேட்டர் கிடையாது. தலைவர் நான் கேக்குறேன், மாவட்ட செயலாளர் வந்து ஒரு இது முதலமைச்சர் வேட்பாளர் சாதாரண விஷயம் கிடையாது. முதலமைச்சர் இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாய்ஸ் உதயநிதினு சொல்றேன் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். அத நீங்க என்ன சொன்னாலும் எடப்பாடியாருக்கு இது ஒரு செட்பேக் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு விசிகே மாதிரி கட்சிகள் நம்ம கிட்ட வரும். ஏன்னா பிஜேபி இருக்கனாலதான் அவங்க வரலன்னு அவர் நினைச்சிட்டு ஒரு மூவ் பண்ணாரு. ஆனா கடைசியில ஒரு செட்பேக் தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. ஆமாங்க நாங்க 24ல வரும்னு நினைச்சோம், பட் 26ல என்ன வேணாலும் நடக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. 24 வர வாய்ப்பே இல்லை. திரும்ப என்ன சொல்றாரு? ஆசை இருக்குதாங்க. சீட்டே கொடுக்கனாலதான் டிஎம்கே கூட இருப்பாங்க. இதை விட அசிங்கம் ப்ரோ, இதை விட அசிங்கம் உண்டா? எனக்கு சீட்டே தரலனாலும் இல்ல, எனக்கு சீட்டே தரலனாலும் பரவாயில்லங்க, நான் டிஎம்கே கூட தான் இருப்பாங்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு எடப்பாடியார் மாதிரி ஒரு ஆளுமைக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு என்ன வந்தாலும் 3வது கட்சி வரவே முடியாது. உங்களால 2வது கட்சி வர முடியாது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்றீங்க? 24ல தெரிஞ்சு வரும் ப்ரோ. 24 கத்திரிக்காய் முத்துனா கலெக்டருக்கு வந்துரும் ப்ரோ. நீ வந்து கொத்தடிமை தானே, ஏன் அடிமை மாறுற ப்ரோ? கத்திரிக்காய் ஏன் கொத்தடிமையா இருக்கோம்? ஏன் நீ அது பங்காளி பாசம் ப்ரோ. அது பங்காளி பாசம் ப்ரோ. பங்காளி பாசம். பங்காளிகள் அப்படிதான் இருப்பாங்க. பங்காளி பாசம். நீ உங்களுக்கு யாருக்கு பயம்? உங்களுக்கு தான் பயம் ப்ரோ. ப்ரோ கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருக்கு வந்துரும் ப்ரோ. ஒரு பழமொழி சொல்ல விடுங்க ப்ரோ. உங்களுக்கு தான் கத்திரிக்காய் முத்துனால் கடத்தெருக்கு வந்து விடும். 2024 கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி நீ திமுக பேசு. நீ ஐடிஎம்கே வந்து சொம்படிக்கிறப்ப வந்து 2 மாசம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. 2 மாசம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நோட்டா கட்சி 1% கட்சி ஒத்த விட்டு பாஜகன்னு சொன்னீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் சம்பட்டி ஐடி தான். எல்லாருக்குமே சொல்றேன் 10% 12% 15% வரதான் போகுது. 3வது கட்சி வர முடியுமா? அது எப்படி விட முடியும்? அது எப்படி விட முடியும்? நான் 2019ல இருந்து பிஜேபியோட ஒரு ஆதரவாளர் தான். எப்படி எல்லாம் நீங்க கிண்டல் அடிச்சிருக்கீங்க? நீங்க எப்படி எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்கீங்க? சொல்றீங்களா? எப்படி பூத் கமிட்டி வச்சிருக்கீங்க? பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த ஓட் ப்ரோ 2014 ப்ரோ ஒரே சரிங்க ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் பேசுங்க ப்ரோ. யார் பேசுறது? 2014ல யார்? நான் இப்ப சுரேஷ் பேசுறேன். சுரேஷ் இல்ல ஆறுமுகம். சுரேஷ் ஆறுமுகம் இல்ல 2% இல்ல. உங்களுக்கு ஃபார்ம் 20 எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல என்னென்ன எலெக்ஷன்ல என்னென்ன ஓட்டு வாங்கிருக்கீங்க பூத் வைஸ் எடுத்து பாருங்க. எங்க எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கீங்க? ஃபார்ம் 20. உங்களுக்கு ஃபார்ம் 20 தெரியலன்னா போயிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ல
எதுல பார்க்கணும்? எதுல பார்க்கணும்? என்ன பண்ணுங்க, ஃபார்ம் 20 அடிங்க. எதுல வரும் பார்க்கணும்? எந்த வருஷம் அந்தந்த பார்க்கணும்? எந்த கான்ஸ்டன்சிக்கு வருஷம் ஏற்ற மாதிரி. பார்க்கணும்? எந்த வருஷம் பார்லிமெண்ட் பார்க்கணும் சார்? செக்மெண்ட்டும் இருக்கும், இல்ல அசம்பிளி செக்மெண்ட் இருக்கும், பஞ்சாயத்து ராஜ் செக்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. உங்களோட இது என்ன இருக்கு எதுல பார்க்கணும்? நினைச்சு எதுல உங்களுக்குன்னு ஒரு பார்க்கணும்? இது இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எதுல இது பார்க்கணும்? கட்சியில இது இருக்கும். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் இதுக்கும் இது கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒவ்வொரு வயசு உங்களுக்கு என்ன நீ இருக்கா எழுதி இது வச்சிருந்து படிச்சிட்டு கேட்பாங்க. இருக்கியா? நான் பேசுறதே உனக்கு இது கேட்கலையா? ஒரு இந்த மாவட்டத்துல கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல நான் உறுப்பினர் பேசுறது இல்லையான்னு கேக்குறடா இது எடுப்பாங்க. ஐயப்பா? அதுக்கு ஒரு நான் ஃபார்ம் பேசுறது கொடுப்பாங்க. அது கேக்குதா ஃபில் இல்லையா? பண்ணி கொடுத்துருக்காங்களா கேளுங்க. பிஜேபில நிறைய ஐயப்பா, நான் இவ்வளவு பேசுறது விஷயம் கேக்குதா இருக்குங்க. இல்லையா? கேக்குது ப்ரோ, இவன் எது கிளியரா கேக்குது. இவன் எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல பூத் ஏஜென்ட் குழந்தை இல்ல பூத் ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர். பூத் அண்டர் நீங்களே பிஜேபி வச்சுக்கோங்க, பர்சன் நீங்களே வச்சுக்கோங்க. ப்ரோ பூத் இங்க அண்டர் நம்ம வச்சு ஜெனரல் நாலேஜ் படிச்சுட்டு கொஸ்டின் வச்சுக்கோங்க. நடக்கல ப்ரோ. காசு இங்க என்ன கொடுக்கணும். நம்ம என்ன இந்த சின்ன பூத் வயசுல நடத்துற ஏஜென்ட்னா மாதிரி இந்த ஜிகே ஊரோட கொஸ்டின்ஸா அங்கங்க நடத்திட்டு இருக்கோம். நடக்கிற எத்தனை பூத்து, ஓட்டர்ஸ அம்பானி எப்ப கரெக்டா பிறந்தாரு, லிஸ்ட் அதானி எப்ப இருக்கான்னு பிறந்தாருன்னு பார்ப்பாங்க. கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மேட்ருக்கு வாங்க. பூத்துங்கிறீங்களா? 2014 19% ஓட்டு வாங்கினாங்களே, பூத் கமிட்டியோட வச்சா வாங்கினாங்க பிஜேபி. ஸோ மோடி வேவ், அண்ணாமலை ஃபேக்டரி, இப்போ ஃபண்டிங் வேற நிறைய பண்றேன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆறுமுகம் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆறுமுகம் இல்ல ஆறுமுகம், இவ்வளவுலாம் உங்களுக்கு விளக்கம் தேவையில்ல. கொத்தடிமையும் அடிமையும் ஒன்னாயிட்டாங்க, 2 அடிமையும் ஒன்னாயிட்டாங்க. தப்பே இல்லை, அதுதாங்க தேவை, அதுதாங்க ஓட்டா மாறும். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்றாங்களோ அப்பதாங்க ஓட்டு வரும் பிஜேபிக்கு. அது தப்பே கிடையாது. அது கரெக்ட் இல்ல சொல்ற. பூத் கமிட்டி கிஷோர் கேசாமி அவரும் இப்படிதான். அவரே நான் ரொம்ப மதிக்கிற ஆள் தான். பட் ஆனா அவரும் ஆனா பூத் கமிட்டி இருக்கா, ஐயோ, பூத் கமிட்டி நீங்க இருக்கான்னு வந்துருவாரு. ஆறுமுகம் 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 சொல்லுங்க ஆறுமுகம் ப்ரோ, கேக்குது ப்ரோ, கேக்குது. டென்ஷனே ஆகக்கூடாது. கொத்தடிமையும் அடிமையும் ஒன்னாகட்டும். என்னப்ப ப்ரோ எங்க கேட்டு ஊர்ல போறாங்க. 3 கட்சியிலயுமே எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஓட்டு விழாது ப்ரோ. யார் யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கான ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கும். ப்ரோ இன்னொரு முக்கியமான 2 பேரும் கட்டி மேட்ரு, முடிச்சுக்கீங்க, மோடி ரொம்ப கட்டி மோடி ஒரு முடிச்சுக்கீங்க, கை ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. வாட்டி வராருனாலே அங்க சம்திங் அவர் ஸ்மெல் பண்ணிருக்காரு தான் ப்ரோ. ஒருத்தர் இது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, பாலிடிக்ஸ் தெரிஞ்சு பாக்குற. அவர் சும்மாலாம் வரமாட்டாரு. 2019 தேனிக்கு வந்தாரு, கன்னியாகுமரிக்கு வந்தாரு. தேனியில ஒரு சீட் அடிச்சிட்டாங்க நம்ம ஓபிஆர். பட் ஆனா அவர் வந்து அடிக்கடி வர்றாருன்னா சம்திங் அவருக்கு அப்ப ஏன் ப்ரோ மோடி பொன் ராதாகிருஷ்ணன் இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம். அவருக்கு ஐபி மூலமா இங்க நிறைய அவங்க பண்ணுவாங்க. ஐபி ரிப்போர்ட்ஸ் போகும், இவங்க ஒப்பீனியன் போல் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டீம் இருப்பாங்க, தெரியாம நேக்கா எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சம்திங் அங்க போயிருக்கனாலதான் அவர் அடிக்கடி வராரு. 60 நாளைக்கு ஏங்க போயிட்டு 16 ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆனவங்களை கூப்பிட்டு போயிட்டு தலைமைக்கு விபூதி அடிச்சாரு. அதை சொல்றீங்களா? நான் கேட்கறேன். 16 பேர்ல அதுல 80 ஏஜ், எத்தனை 70 ஏஜ் அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால முடியலன்னு வச்சிருந்தவங்கள கூப்பிட்டு போய் வலுக்கட்டாயமே கூப்பிட்டு போய் இது கட்சியில இணைச்சுன்னு காமெடி பண்ணீங்களா? அதை விடவா சில பேர் பேர் கொடுத்துருக்காங்க, வரலன்னு சொல்லி கைண்டுங்கிறாங்களா? அந்த மாதிரி சொல்றீங்களா? ஏங்க ஆள் பிடிக்கிற இடம் கிடையாது இது. ஒன்றும் நிர்வாகி தூக்கிட்டா கட்சி காலி ஆயிடும்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு சில விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு குஜராத்ல ஏன் ஸ்ட்ராங் பவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்ல போனா குஜராத்ல 182 தொகுதி, 26 படிச்சுக்கிட்டே இருக்கான் போல. லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு ஸ்பீக்கர்ல போடியா, நீ ஏன் படிச்சுக்கிட்டு இருக்காதியா? எடப்பாடி மாதிரி பிரஸ் மீட்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காத, இந்த பொதுக்கூடத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காத. கார்த்திக் ப்ரோ, இப்ப என்னப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஓகே, பிஜேபி தோத்துரும்னா ஓகே, ஜெயிச்சுக்குவாங்கன்றேன், அவ்வளவுதான். இதானே பார்க்க போறீங்க, 2 மாசம் கழிச்சு தானே பார்க்க போறீங்க. ஏன் இப்பயே கதறிட்டு இருக்கீங்க? புது தலைமை வரணும்னா இப்ப பிஜேபி எப்படி அண்ணாமலை இருக்காரோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்ட் கொடுத்தாதான் ப்ரோ ஏடிஎம்கேல முன்னாடி வர முடியும். இல்லங்க, திமுக அதிமுக தாங்க தமிழ்நாட்டுல. ஏங்க திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டுல. அரசியல் இல்ல என்னென்ன தொகுதி திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டுல. 60 நாள் கழிச்சு இப்ப யார்கிட்ட இருக்குன்னு 60 நாள் கழிச்சு எல்லாமே இப்ப ஜனசேனா வரைக்கும் தெலுங்கு தேசத்துல இருந்து எல்லா கட்சியும் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கணும்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்க ஆந்திரால. அதனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமே தவிர கர்நாடகால இன்னும் ஸ்லைட்லி அட்வான்டேஜ். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? கேரளால 2019 கேரளால 3வது அழுவீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல 3வது இடம் வருவீங்க கண்டிப்பா. 2021 அழுவீங்களா? 4வது இடம் கூட போவீங்க நிறைய இடத்துல. பேசுறீங்களா ப்ரோ? அவன் எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. அவன் எழுதி வச்சுட்டு வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கான். உங்களுக்கு சொல்லிடுறேன், எனக்கு என்னோட தரப்பு சொல்லிடுறேன். இது நடக்குதா நடக்கலையா என்ன பேசு, நானும் பாத்துருக்கேன். அவனுக்கு கேட்காது. நான் உங்களுக்கு கேக்குறேன் ஆறுமுகம் ப்ரோ,
ஒரு ஆட்சிக்காக சொல்ல போனா ஒரு கோல்டன் இதெல்லாம் தங்க நாற்கரை சாலை இந்த மாதிரி படத்தை கொண்டு வந்தவருக்கு ஒரு பிறந்த ஒரு சாக்லேட் கூட கொடுக்க வக்கீல் இருக்கா, காதுன்னு இருக்கா இல்ல வாய் மட்டும் தான் இருக்கா உனக்கு? பிறக்கும் போது அப்படிதான் பிறந்தியா ப்ரோ? எதிரில என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு கவுண்டர் கொடுங்க ப்ரோ, தப்பே கிடையாது. நீங்க தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. இல்ல போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. பிஜேபியோட அடிநாதன் இப்ப அவர் பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிஜேபி அடிநாதன் நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க இப்ப வந்து கவரிட்டு இருக்கீங்க. நீங்க சாவர்கரை பத்தி பேசுறீங்க, அவருடைய இது என்ன என்னையாவது படிச்சிருக்காங்களா? படிச்சிருந்தா தானே அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தப்பான ஒரு விஷயத்த போர்ட்ரை பண்றாங்களே. நான் கேட்கறேன், பிஜேபியோட வரலாறு என்னன்னு இதுக்கு அப்புறம் தான் 1940 அப்புறம் இவங்க அதுக்கு முன்னாடி இந்து மகாசபா அதுல இருந்து வந்ததுதான் இதுன்னு. ஐயோ சாமி, நைட் ஃபுல்லா கொஞ்சம் எங்க இருந்தா பிடிச்சீங்க அவனை? அவ்வளவு மன உளைச்சல எல்லாத்தையும் எழுதி வந்துட்டான் போல. நீங்க மட்டும் என்ன போயிட்டான். அதுக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டான், என்னென்னமோ போயிட்டான். RSS எல்லாம் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டான் போல இருக்கு. என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கான். பேசு பேசு. வாட்ச் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து. எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான விஷயத்த அப்புறம் ஏன் அடிமையா இருக்கு? எனக்கு 26 ஆகுது. 26 சின்ன வயசுல கேக்குறேன், ஏன் அடிமையா இருக்கு? 2018 தான் இறந்தாரு. என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்ல வாஜ்பாய் மாதிரி ஒரு என்ன தெரியுமா? டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 24 எழுதி வந்துட்டான். 15 அண்ணா பர்த்டே, 17 பெரியாரு, 24 எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டாங்க. எழுதி வச்சிருக்கான் பாக்கெட்ல. இந்த அம்மா 73 நாள் அப்போலோ வச்சிருந்தாங்க இல்லையா, அட்மிட் பண்ணனால தான் அது. அம்மா செத்தது இன்னைக்கு. அதையா சொல்லு. செப்டம்பர் 22 நண்பா, செப்டம்பர் 22 அம்மா செத்தது இன்னைக்கு, அது சொல்லு. அதுக்கே அப்புறம் 7ஆம் தேதி சொல்லு. ஏங்க இல்ல அதுதான் கரெக்டா. செப்டம்பர் 15 அண்ணா பர்த்டே, செப்டம்பர் 17 பெரியார் பர்த்டே. ஆனா பெரியார் பர்த்டேக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதிக ட்ரெண்டிங்ல இவர் மோடியோட நெகட்டிவ் டேக் தான் போடுறதுக்கு இங்க இருப்பாங்க தமிழ்நாட்டுல. நினைச்சீங்க எதிரிய பிடிக்கலனாலும் அவரை பத்தி பேசிட்டே இருக்கிறதுக்கு தான் இங்க நிறைய மக்களுக்கு இதா இருக்கு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுக்கிற மக்களே. நான் ஓப்பனா சொல்லட்டா, இங்க நிறைய ஸ்கீம்ஸ் தான் ஸ்டிக்கர் போட்டாங்கன்னு தெரியும். ஆனா அதை எழுத்து கூட பிஜேபி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படிதான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப விஷயமா தெரியும். அவர் கிரிக்கெட் பத்தி போடுவார் நிறைய பேஜ்ல, அப்ப பாத்துருக்கேன். போயிட்டான். ஐயோ தம்பி, சரி, இவங்க மனநிலைமே அப்படிதான். 2 வருஷம் அடிச்ச அடியில இவங்க மனசு குழம்பு போய் என்னன்னா திமுகன்றான், அவன் அதிமுக சப்போர்ட் பண்றான், அதிமுகன்றான், அவன் திமுக சப்போர்ட் பண்றான். இவனிலேயே வந்து குழம்பிட்டானுங்க, இவனிலே பைத்தியமாயிட்டானுங்க. ஏய், நீ எதிர்க்க வேண்டிய திமுக அதை விட்டுருங்க, நாங்களும் அங்காளி பங்காளி, நீங்க கேட்டாலும் சொல்லுவோம். எனக்கு எதிராளியோட வரலாறு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல 2024 ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்தா ஆச்சரியப்படுறது சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி அவங்க வருவாங்க அப்படின்ட்டு. ஆமாமா, 2026 வந்து ஏடிஎம்கே கூட்டணி திமுகவுக்கும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி கூட அமைக்கலாம், இதுவும் நடக்கலாம். வாய்ப்பு அப்படிதான் போயிட்டு இருக்கு இவங்க நிலைமை. 15 இயர்ஸ்ல அதுக்கு வாய்ப்பு. உடனே நடக்காது. சேர்றது ஒண்ணும் தப்பு இல்லைங்க. பிகே சொல்லியிருக்காருல, ஒரு திராவிடன் பார்ட்டி வந்து கண்டிப்பா வீக் ஆகும், அது எதுவான வேணாலும் இருக்கலாம்னு பிகே ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. சோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அது நாளைக்கு நடக்காது, பட் இன்னும் 15 வருஷத்துல வாய்ப்பு நல்லாவே பிரகாசமா இருக்கு.
ஏன்னா திராவிடம் மங்கிட்டு தானே ப்ரோ வருது. டே பை டே பாருங்க திராவிடம் 3 மங்கிட்டு தானே வருது. என்னதான் நம்ம ஏங்க சொன்னாலும். ஆறுமுகம் நீங்க என்ன ஆறுமுகம், நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ரியாலிட்டி புரியுதா புரியலையா? ஏதாவது உலகிட்டு இருக்கீங்க. 15 வருஷம் கழிச்சு நீங்க இருக்க போறீங்களா, நான் இருக்க போறேன்? 3 மாசம் கழிச்சு பாருங்க. ஏங்க உலகிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லாம? பிகேவோட ஸ்ட்ராட்டஜியோட அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்னு தெரியும். அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரியும். ஆறுமுகம் மாதிரி ஆளுங்க எதுக்கு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இது நான் மத்த இந்த திமுக யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி நான் பேச மாட்டேன். நாளைக்கே அப்புறம் நடக்கும்னு சொன்னேன். நாளைக்கே நடக்கும்னு சொன்னேன். ஃபியூச்சர்ல தானே வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றேன். 15 வருஷம் ஏங்க என்ன 15 வருஷம் கழிச்சு 15 வருஷம் நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? 15 வருஷத்துக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சொல்ல போனா கேரளாலயோ அட்லீஸ்ட் திரிபுராவிலயோ ஒரு அளவுக்கு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல கூட இல்ல. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல காலி பண்ணிட்டாங்க. அந்த இடத்த தான் நீங்க நிரப்பி இருக்கீங்க. ஏன்னா 34 வருஷம் சாம்ராஜ்யத்தை தரமட்டமா ஆக்கியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. வெற்றி பெற்ற குதிரை மேலதான் சவாரி தவிர சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லுவாரு. இந்த தொகையில இவங்களை நிக்கிறீங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாரு தவிர, ஆனா அவங்க இதுதான் கேடர் தான். ஐயோ நீ தனியா போய் பேசுப்போ. எங்கேயாவது நீயா வந்து ஏதாவது எழுதிட்டு வந்துட்ட அப்படின்னா அது பேசுறதுக்கான ஆளா? நீ சொற்கொழிவெல்லாம் கேட்கறது நான் ஆளா? இல்லைங்க, 1947ன்றான், வெஸ்ட் பெங்கால்ன்றான், கம்யூனிஸ்ட்ன்றான், என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிரச்சனையா அவங்களுக்கு? கார்த்தி, அதுக்கு மேல மறுபடியும் பாலிடிக்ஸ் பார்க்கணும். சின்ன இது என்னங்க ஆச்சு அஜித்துக்கு? ஏதாவது உண்மையாலுமே தானே அந்த நியூஸ் சர்ஜரி? ஒன்று மைனர் ஆப்ரேஷன் இருக்கு. சின்ன கிளாட் இருந்துச்சு, பிளட் கிளாட் இருந்துச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு போயிடுவார். தம்பி வாங்க. கார்த்தி ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ் பாத்துறீங்களா இன்னைக்காவது? பார்க்கலங்க. ஏன் ப்ரோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? அத கொஞ்சம் வேலை இருக்கு, டைம் கிடைக்கல. கரெக்டா பார்த்துறேன் ப்ரோ. இல்ல நானும் தள்ளி போட்டுட்டே தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னதுனால போய் பார்த்தேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் நல்லா க்ளோஸா இருக்கா ப்ரோ? ஓகே, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் அது தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி? எப்படின்னா புரியல. இல்ல உங்களுக்கு நல்ல கேங் இருந்திருக்கும்ல, அதனால தானே இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க ப்ரோ. இத மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்களேன் ஒரு வாட்டி. தியேட்டர்ல இருந்து தூக்குறதுக்கு முன்னாடி போய் பாருங்க. சரியா, நான் படம் பார்த்துறேன். நாளைக்கு பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா அத பத்தி பேசுவீங்க. இல்ல மனுஷனே இல்ல. நீ படம் பார்க்கலையா? நீலாம் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிடுறியா, வேற ஏதாவது சாப்பிடுறேன்னு கேட்டுருக்கீங்க போல இருக்கு. அடுத்த நாள் வந்து லவ் ஃபெயிலியர்ன்ற என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அன்னைக்கு ஃபுல்லா அத பத்தியே பேசுவீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. பாத்துறேன். என்னப்ப அதாவது வீக் டேஸ்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா, வீக்கெண்ட்ல பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு. போன வீக்கெண்ட் பார்க்கலாம் நினைச்சேன், ஃபுல் ஆயிடுச்சு எல்லாம். அதுக்கு ஒரு வீக் டேஸ்ல டைம் கிடைக்கல. பாத்துறேன். ஓகே, அங்க அவ்வளவு டிமாண்ட். ஓகே ப்ரோ. இல்ல ஒருத்தவங்க யாருமே சீனி வெங்கடேஷன் ஒருத்தன் ஆன்சர் ஆர் பேச தெரியலன்னா பைத்தியம்னு சொல்றது, ஆர் மென்டல்னு சொல்றது, ஆர் அபியூஸ் பண்றது. நீ அது ஆன்சர் ஆன பேச தெரியலன்னா பைத்தியம் தான் சொல்ல முடியும். என்னப்ப அவனா பேசிட்டு இருந்தா என்ன சொல்ல முடியும்? அவனா வந்து ஏதோ 1947 இது ஏதோ உலகிட்டு இருந்தா என்ன சொல்ல முடியும் அவன்கிட்ட? நம்ம அப்படித்தானே ஒருத்தர் பேசினா கேட்கணுமா இல்லையா?
ஸ்பீக்கர் ஆன்ல பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசுறதே கேட்காம திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்ப தம்பிலாம் பேசுறாரு இல்லையா, தம்பிலாம் வந்து நாம் தமிழர் சப்போர்ட்டரா அவர் வந்து பேசுறாரு. அவர்கிட்ட பேசும்போது ரிப்ளை கொடுக்குறான், அவரு கொடுக்குறாருல, எல்லாருமே கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரிதான் ராபின்சன் ஒரு உடன்பிறப்பு அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவர்கிட்டயும் பேசுறோம்ல. இவனா பேசிட்டே இருக்கான், என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், உலகிட்டு இருக்கான். என்ன சொல்ல வர? பிஜேபி ஓட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வரையா, என்ன சொல்ல வர? அதுவே சொல்லாம உனக்கு பர்த்டே தெரியுமா, அத்வானி பர்த்டே தெரியுமா, வாஜ்பாய் பர்த்டே தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதா எனக்கு வேலையா? நீ இன்னும் கேட்க வர ஓட்டு வருமா வராதான் கேட்க வர, அதானே கேட்கணும். இவன் தான் ஒரு பைத்தியம் மாதிரி உலகிட்டு இருப்போம். பைத்தியம் சொல்லிட்டா ஐயோ பைத்தியம் சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் போது அவருக்கு எக்ஸ்ட்ராக்டா தெரியும் போது ஓகே, நீங்க சொல்றது ஒரு காரணம் தான். கரெக்டுங்க. இங்க பாருங்க, நீங்க என்னன்னா ஒரு கருத்து சொல்றேன்னா அப்படின்னா இல்லைங்க அவ்வளவு வராது இவ்வளவு வரணும் அப்படின்னு சொன்னா ஓகே. உனக்கு அத்வானி பர்த்டே தெரியுமா, இல்ல ப்ரோ, அது தேவையில்லதான் யாருலாம் பேசினா அப்புறம் பைத்தியம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பைத்தியம் தான் சொல்ல முடியும். பைத்தியம் சொல்லிட்டாரு, இந்த ஸ்பேஸ்ல இப்படிதான் பண்றாரு, என்ன இது? இல்ல புரியுது ப்ரோ. இப்ப நீங்களுமே இப்ப நீங்க பிஜேபி ஆதரவாளருங்களால ஒண்ணு சொல்லலாம். இப்ப நான் நாம் தமிழர் ஆதரவாளருங்கிறப்ப இவ்வளவு சொல்லலாம். ஓகேங்க, நான் நானும் சொல்றேன். இல்லங்க, அதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன, நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு நாம யார்? நம்ம ஒரு எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்த பிறகு என்னங்கிறது தெரியும். வர முடியாதுங்க. அப்ப அந்த இடத்துல நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, பிஜேபி ஓகே, பிஜேபி நீங்க ஆல் இண்டியா பார்ட்டியா இருக்கீங்க. நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ங்கிறது பிஜேபியா காங்கிரஸ்ங்கிறத பொறுத்து மத்த எல்லா ஸ்டேட்லயும் யார் அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங் போறாங்க அப்படிங்கிற பொறுத்து நிறைய சூழல் இருக்கு, சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸுக்கு வந்து டிஎம்கே கூட போகுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்கு இன்னைக்கு. ஹலோ, இங்கேயுமே இல்ல. அதுதான் சவுத் சங்கர்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஓட்டிட்டு அந்த ஆள் கடக்காம விடுங்க. காங்கிரஸ் தலைவர் செல்வபதியே சொல்லிட்டாருங்க, நான் அவங்க கூட போக மாட்டாங்கிறதெல்லாம் என்னோட தாட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இழுபறி இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா இது வரைக்கும் திருமாவளவன் கிடையாதுங்க. சொல்லுங்க. ஐயோ, அவங்க எல்லாம் அதே கூட்டணியில் தாங்க நிப்பாங்க. வேஸ்ட் டாபிக் பேசுறது. இல்ல என் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்ப நீங்க பிஜேபி ஆதரவாளர் இருக்கீங்க, நான் நாம் தமிழர் ஆதரவாளர் இருக்கீங்கன்னா, நீங்க பிஜேபி ஆதரவாளர் இருக்கிற இடத்துல ஓகேங்க, பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது, இல்ல நான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் அப்படிங்கறத நீங்க என்னன்னு சொல்லுங்களேன். அது அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அவங்களே சொல்லிக்குவாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லங்க இப்ப நான் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் கிடையாது. அது அவங்க சொல்லிக்குவாங்க. இல்லங்க, வாக்குறுதி கொடுப்பாங்களே, 100% ஷூரிட்டி நீங்க தான் கொடுக்கணுங்கிறது என்னோட கேள்வி கிடையாதுங்க கார்த்திக். நீங்க ஒரு ஆதரவாளரா எனக்கு தெரியுங்கிற பட்சத்துல ஓகேங்க, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது இங்க பிஜேபி வந்து நாங்க ஆட்சியை பிடிச்சா தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும், இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எதுவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணதே கிடையாதா? அதுதாங்க சொல்றேன், எந்த பிரச்சனை சொல்லுங்க. காவிரி பிரச்சனை யார் தீர்த்துச்சா? தீர்ந்துருச்சா? காவிரி பிரச்சனை தீர்ந்துருச்சா? காவிரி பிரச்சனை தீர்ந்துச்சுங்க. காவிரி தண்ணி வரலையா? இல்லங்க, தண்ணி வரலையா? பிஜேபி இருந்த வரைக்கும் தண்ணி வரலையா? தண்ணி வருதா? அவன் வந்து அவன் சேர்த்து வச்சிருக்க கூடிய இடத்துல தண்ணி வருதா இல்லையா? அவன் திறந்து விட்டுருக்கா, அது நடந்திருக்கு. நான் கேட்கறது சொல்லுங்க, தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்துச்சா இல்லையாங்கிறது வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா நீங்க? ஆமாங்க, நான் கேக்குறது தண்ணி வந்துச்சா இல்லையா, அது யார் தீர்த்து வச்சா? அந்த இடத்துல தான் நான் கேக்குறேன், தண்ணி வந்துச்சா இல்லையா, யார் தீர்த்து வச்சா அப்படின்னா யார் தீர்த்து வச்சா சொல்லுங்க. அதுதாங்க நான் சொல்றேன், தண்ணி வந்துச்சா அது தீர்த்து வச்சாங்களா இல்லையானா அந்த இடத்துல நான் முரண்படுறேன். அப்ப அந்த இடத்துல நான் என்ன கொஸ்டின் கேட்க வரேங்கிற நீங்க கவனிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க போர் புரிஞ்சு வந்து வாங்கிட்டு வருவீங்கன்னு போர் புரிஞ்சுலாம் வர வேணாம் இல்லைங்க, போர் புரிஞ்சுலாம் வர வேணாங்க. இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருங்கிணைந்த இந்த ஒன்றிய அரசு வந்து சரியா செயல்பட்டா போதும். அது நான் பிஜேபின்னு சொல்ல கிடையாது, காங்கிரஸையும் சேர்த்து தான் சொல்றேன். அது பண்றாங்க. சரி ஓகேங்க, நானே சொல்றேன், காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பிரச்சனை இருந்துச்சு, பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தீர்ந்துச்சா இல்லையா? அதுதான் தீர்ந்துச்சான்னு நான் கேக்குறேன். எங்க மத்தவங்க எல்லாம் ஒத்துக்க சொல்லுங்க, காவிரி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லுங்க. சொல்றேன், அதுவே தெரியாது உங்களுக்கு. ஒரு செகண்ட் கார்த்தி, நீங்க வந்துச்சா இல்லையான்னு கேக்குறீங்களா? வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. தேவையான நேரத்துல வந்து நம்ம பகிர்ந்துக்கணுமான்றதுதான் இங்க பிரச்சனையே. பகிர்ந்துக்கக்கூடிய இடத்துல எனக்கு டவுட் இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா?
எலெக்ஷன் வரைக்கும் நீட்டிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் யாரு கொண்டு வந்தீங்க? யாருங்க கொண்டு வந்தா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ராகுல் காந்தி திடீர்னு வந்து கொண்டு வந்துட்டு போயிட்டாரா? சரிங்க, இந்த மாற்றம் எல்லாம் வரும் 10 வருஷம் இருக்கும்ல. என்னோட கேள்வி காங்கிரஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுலாம் இல்ல ப்ரோ. நீங்க வந்து இது பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது நீங்க இந்த டாபிக் எடுக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க வந்து என்ன கொடுத்தீங்க அமைக்கணும்னு சொல்லும்போது எலெக்ஷனுக்காக அதுல எங்களுக்கு டவுட் இருக்குன்னு மறுபடியும் அது நீட்டுக்கு தான் செஞ்சாங்க. அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க? யாருங்க கொண்டு வந்தா? ஏதோ புரியுதா இல்லையா? நான் கேக்குறேன். அவங்க வந்தாங்கன்னா 2 கோடி இளைஞருக்கு வேலை கொண்டு வந்தா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல வந்துட்டு மத்திய அரசு எங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு வந்து யாருங்க மறுபடியும் திரும்பி கேஸ் போட்டது? ஐ மீன் நான் விளக்கம் கேட்டது. யாருங்க அமைச்சா? யாருங்க அமைச்சா? அமைக்கணும்னு சொன்னதுதாங்க வந்து கோர்ட்டோட ஆர்டர். அமைக்காம வந்துட்டு எங்களுக்கு டவுட் சொன்னதுதாங்க பிஜேபி காங்கிரஸா? பிஜேபி தான். சரிங்க, யாருங்க அமைச்சா? பிஜேபி காங்கிரஸா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு இருக்கா? அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு? அப்ப எலெக்ஷனுக்காக 2 மாசம் தள்ளி போட்டவங்க தானே. மழை வந்ததுக்கு அப்புறம் மழை திறந்து யாருங்க அமைச்சா? என்னங்க உங்களுக்கு இதான் புரியுதா இல்லையா? திரும்ப திரும்ப யாருங்க அமைச்சா? பிஜேபி தாங்க பண்ணாங்க. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், நீ அடிமை அது வேண்டாம், நீ மேட்டர் பேசுங்க. புரியுது. ஆக்சுவலா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லும் பொழுது அது யாருக்குமே டவுட் இல்ல. பட் எலெக்ஷன் வருன்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு அதுல சின்ன டவுட் இருக்கு. மேலாண்மை வாரியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது யாருங்க? பிஜேபி தானே கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 months கழிச்சு நாங்க அமைச்சிட்டோம் அப்படிங்கும் போது இன்னும் முடிவு எடுக்கல. ஓவர்ஃப்ளோ ஆகும்போது திறந்து விட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், இப்போ ஒரு 3 monthsல வந்துரும். அப்ப வந்து கரெக்டா பங்கீடு நடந்துருன்றீங்களா? மேலாண்மை வாரியம் வந்து ஆக்டிவா தான் இருக்கா? லாஸ்ட் மேல வந்துச்சா தண்ணி? ஆக்டிவா இல்லாம தண்ணி வருதா? ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மழையை திறந்து வருது. அவங்களுடைய பாதுகாப்பு பகிர்ந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அவர்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில கேக்குறாரு. இல்லங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க நிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. அணுகுமுறை அப்படின்னு கேக்குறதுதான் தப்பு. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, நீங்க என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஏங்க உடனே எதுக்குங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்போ எலெக்ஷன் எங்க பாருங்க, அரசியல் இல்லங்க, அரசியல் எலெக்ஷன் அப்படின்னா யார் பெட்டர் தான் பார்க்க முடியும். ஓகே, யார் பெஸ்ட்? ஐயா நீங்க தான் பெட்டரியா அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்காதீங்க. என்ன எது பண்ணலன்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இல்லங்கய்யா, அது ஓப்பனா சொன்னது தண்ணி வந்துச்சா இல்லையா நீங்க வந்து ஒரு ஓப்பனா கேட்டீங்க இல்லையா? அதுக்குதான் அவர் டிபெண்ட் வைக்கிறாரு. அதுதாங்க நானும் சொல்றேன். ஓவர்ஃப்ளோ ஆகும்போது வர்றது வேற, இருக்கும்போது என்ன பகிர்ந்தளிக்கிறது வேற. அதை நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு நீங்க வந்து இப்படி டிபெண்ட் பண்ண அப்படி அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லைன்னு போய் பாருங்க. நீங்க யாங்கயா நீங்க வேற கொடுக்கவே இல்லையா? சரி, ரைட், ஓகே, வச்சுக்கோங்க. சீமான் இந்த விஷயத்துல யாருமே வந்துட்டு இது கிடையாது. பிஜேபியுமே வந்துட்டு மேல்மையான காங்கிரஸுமே வந்து இங்க ஒரு 5 நாள் மாநில தேர்தல் இங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அங்க போயிட்டு அப்போஸ் பண்ணி பேசினாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நம்ம சொல்றோம். சரி, ஓகே, ஜெனரலா சொல்றேன். பிஜேபி மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஓகே, பிஜேபி இல்லங்க, பிஜேபியும் அமைக்கலங்க, யாருமே அமைக்கல. அப்படி காவிரி வாரியம்னு ஒண்ணு இல்லவே இல்லை இந்தியால. நெக்ஸ்ட் அதுதாங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா பிளேம் பண்ணணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு என்ன எங்களோட விஷயம். சீமான மாதிரிதான் வேணும்னே கேட்டேன். எங்க காவிரி மேலாண்மை வாரியம்னா உங்களுக்கு இருந்துட்டு போகுது. அணைக்கட்டுறாங்கன்னு சொல்லிருக்காங்க திமுக. ஏங்க இதுதாங்க அரசியல். என்ன பண்ண முடியும்? அந்த ஊருக்காரன் கொச்சிக்குவான், இந்த ஊருக்காரன் கொச்சிக்குவான். கர்நாடகால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஒன்றிய அரசு எதுக்கு? அதுக்குதான் நான் கேட்ட கேள்வி என்ன. ஓகே, பிஜேபி வருதா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்கிறதா அது காங்கிரஸ் தான் சேர்த்த கேக்குறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே, அது எந்த கட்சியா இருந்தாலும் இங்க டிஎம்கே அங்கே அது மாதிரி கட்சி இருக்கும். அப்ப இங்க பிஜேபி காங்கிரஸ் எதுக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க பிஜேபி சப்போர்ட் உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்கிறேன். தம்பி அதெல்லாம் டிப்ளமேட்டிக்கா தான் தம்பி பண்ணுவாங்க.
ஓப்பனா பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் தலைவா. இல்ல அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்க. ஆரம்பிச்சது என்னன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்க. இவ்வளவு பாருங்க ஒரு விஷயம் ஐயா சொல்லுங்க இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிக்கிறவன் தான் நடுவில் இருக்கவன். சரியா? நீங்களும் கோச்சு கூடாது, நானும் கோச்சு கூடாதுன்னு தான் முடிக்கிறவன் நடுவில் இருக்கவன். அதெல்லாம் முடியாது. இவனுக்கு பிடிச்சு கொடு, இவனுக்கு எடுத்து கொடு, அவனுக்கு எடுத்து கொடுத்துருந்தா பேசு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்றீங்களா ஒன்றிய அரசு ஒன்றிய ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். இங்க பிஜேபியோ காங்கிரஸோ இந்தியா அளவுல எல்லா மாநிலத்தையும் இருக்கும்போது கர்நாடகத்தை கூடிய ஆளக்கூடிய பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அந்த மாநிலத்தோட இதை எடுத்து இங்க வந்து அப்ப இங்க அதுக்கு என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தம்பி. இங்க ஒரு ஊர்ல இருக்க இன்னொரு ஊர் தண்ணி ஃபாலோ பண்றதுக்கு எதுக்கு நம்ம வந்து நீ கோச்சு சொல்லணும்? வெடிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதானே? நம்ம தான் சட்டத்தை மதிக்கிறோம், கோர்ட்டை மதிக்கிறோம், வேற என்ன வேணும்? ஓகே, அது எல்லாமே இங்க ஃபாலோ ஆயிருக்கான்னு கேக்குறேன். இது வரைக்கும் சட்டத்தை மதிக்கிறோம், கோர்ட்டை மதிக்கிறோம். சம்பந்தப்பட்ட தீர்ப்பை வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ண கிடையாது யாரும். ஆனந்த் அதாங்க சொல்றேன். ஆமா சார், கோர்ட்ல இல்லைங்க, கோர்ட்ல நீட்டுக்கு தீர்ப்பு கொடுத்துறாங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? யாராவது கிடையாதுல்ல. கோர்ட்டுன்றதை தாண்டி எமோஷன் ஒண்ணு இருக்குங்க. எல்லா ஊர்ல இருக்கவங்க பிஹேவ் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? அதெல்லாம் பார்த்தாங்க பண்ண முடியும். சரி ஓகே, ஜெயலலிதா ஓகே உங்க பாயிண்ட்க்கு வரேன் ப்ரோ. சரியா? சீமானன மாதிரி பச்சை மட்டை வச்சு இழுத்துறேன் அப்படி பேச முடியாது. அதுதான் கேக்குறேன். ஓகே, கோர்ட்ல நீங்க என்டோர்ஸ் பண்ணல. கோர்ட்ல அப்படி அப்படி பண்ணவே முடியாது. இல்ல இருங்க, கோர்ட்டுக்கு நீங்க கேட்ட இல்ல அது பண்ணவே முடியாதுங்க. ஒரு ஒரே நிமிஷம், எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணும். நீட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வரல, மத்த எல்லா ஸ்டேட்லயும் இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் கொண்டு வர முடியல? ஜெயலலிதா இருக்கும்போது ஒரே ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கினாங்க. இல்ல எப்படி எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும்போது அவங்க எப்படி ஒரே ஒரு வருஷத்துக்கு வாங்கினாங்க? என்ன காரணம்? ஒரே ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்கிட்டாங்க. எதனால கொண்டு வர முடியலன்னு கேட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னால மத்த எல்லா ஸ்டேட்லயும் அப்ளை பண்ண முடிஞ்சது. ஜெயலலிதா இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஏன் கொண்டு வர முடியல? தமிழ்ல தானே அவங்க எக்ஸ்கியூஸ் வாங்கினதால அது செகண்டரி. நான் தமிழ்ல தானே பேசினேன். நானும் தமிழ் தான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். ஏங்க தம்பி, ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்குனாங்க. ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் வாங்குனாங்க. எப்படி அது பண்ண தமிழ்ல தானே பேசுனாங்க. அது எப்படி பண்ண முடிஞ்சது? போய் கேஸ் போடுங்க தம்பி. கோர்ட்ல போயிட்டு நீட் வேணான்றீங்க. ப்ரோ அவங்க எக்ஸாமினேஷன் வாங்குனாங்க அப்படிங்கிறதுக்கு நான் போய் கேஸ் போனேன். என்னோட கேள்வி சிம்பிள். எல்லா ஸ்டேட்லயும் அது அப்ளை ஆயிடுது. தமிழ்நாட்டுல அவங்க இருக்கும்போது வரைக்கும் வரல, அதுக்கப்புறம் வந்ததுல இன்னைக்கு டிஎம்கே ஃப்ராட் விட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் அது அடுத்த விஷயம். சரிங்களா? என்னோட சிம்பிள் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாக்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. அவங்க எக்ஸம்ஷன் வாங்கினாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நான் தான் பள்ளி சொல்லிட்டேனே. ஜெயலலிதா உயிரோடு இருந்தாலும் வந்திருக்குங்க நீட்டு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இல்லாம அது ஆல் இண்டியா எக்ஸாமுங்க நடந்ததை சொல்றேன். அவங்க இருக்கு தொட்டிக்கு வரல, அந்த இடத்துலதான் அவங்க எக்ஸாமினேஷன் கேட்டாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல. எல்லா ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகும். இவங்க இல்ல எனக்கு சலுகை கொடுங்கன்னா ஒண்ணு நடந்துச்சுல, அது யான்னு கேக்குறேன். அவங்க எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? தம்பி 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 உனக்கு புரியுது இல்லையா? உங்க அண்ணன் மாதிரியே பேசுறீங்களே. சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். இல்ல ப்ரோ, இல்ல ட்ரிக்கர் பண்றதுக்குலாம் வேலை இல்ல. ட்ரிக்கர் பண்ணனும்னா பதிலுக்கு பதில் எல்லாரும் பேசலாம். நான் ஆரோக்கியமான கான்வர்சேஷன் அவரை சொல்றேன். அவங்க பாருங்க 1 இயருக்கு எக்ஸாம்ஷன் வாங்கினாங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அது தடுக்கலாம் இல்லைங்க. அவங்க இல்ல ப்ரோ, ஓகே ப்ரோ, அவங்க தடுக்க முடியாது. ஆக்சுவலா நான் கேக்குற சிம்பிள். அதுக்கப்புறம் அவங்க இல்லங்க, ஓகே எல்லா இடத்துலயும் அதை அப்ளை இருக்கும்போது ஒருத்தரோட இதுக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு தான் நான் கேக்குறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா தமிழ்நாட்டுல மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முன்னாடி இல்லாம இருந்துச்சு. அதனால எங்க ஊர்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பழக்கம் இல்லைங்க. எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுன்னு கேட்ட வாங்கினாங்க. அவ்வளவுதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி இல்லையா? முன்னாடி எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இவர் கலைஞர் வந்து அதெல்லாம் இல்லாம மாத்தினாரு. அவ்வளவுதான். கருணாநிதி வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ஜினியரிங் சரி, உங்களுக்கு மெடிக்கல் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லாம ஆக்குனாரு. அதுக்கப்புறம் பல ஆட்சிகள் மாறிச்சு. சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி வந்தாங்க. நீங்க அதுக்காக டோட்டலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைன்னா சொல்லாதீங்க. மேபி அதை யார் நடத்துனாங்க அப்படின்னு கேள்விக்குறி இருக்கும். இல்லங்க, அதுல என்னங்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு தம்பி?
இல்ல ப்ரோ, நான் நீட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் விளக்கு கிடைச்சது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வச்சு விளக்குனா பரிபூர்வமா விளக்க கிடையாதுங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? டைம் கேட்டாங்க, எக்ஸம்ஷன் கிடையாது. அவர் கேட்டது டிலே டைம், அவ்வளவுதான். ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகுறதுக்கு டைம் கேட்டாங்க, சரிங்களா? நாங்க ஏன்னாக்கா எஜுகேஷன்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது, சரிங்களா? ஓகே ஓகே, நீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. நான் இந்த இடத்துல பிஜேபி இல்ல ப்ரோ, ஸ்டேட் சப்ஜெக்ட் இல்லாம சென்ட்ரல் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்தது யாருன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். திராவிட கட்சியில போய் கேளுங்க ஏன் விட்டு கொடுத்தாங்கன்ட்டு. ஏங்க நான் அதுதான் அதுதாங்க சொல்றேன். உங்களை சொல்ல கிடையாது, யாரு கொடுத்தா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. சொல்றேன், கார்த்திக் ப்ரோக்கு சொல்றேன், அவருக்கு சொல்றேன், என் கேள்வி அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, நான் சொல்றேன். திராவிட சொல்லுங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன், அது உண்மை. ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? அத இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். அது யாரு ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் யாரு மாத்துனாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நானும் சொல்ல வந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். சென்ட்ரலுக்கு மாத்தல தம்பி, ஸ்டேட் இருக்கு, சென்ட்ரல் இருக்கு, காம்பினேஷன் இருக்கு. காம்பினேஷனா 2 பேரோட பங்கு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்ப காம்பினேஷன் சப்ஜெக்ட்ல இருக்கு, சரிங்களா? இப்போ இதை விட்டு கொடுத்தது திராவிட கட்சிகள், டிஎம்கே ஏடிஎம்கே, சரிங்களா? காங்கிரஸ் பீரியட் இப்போ வந்தது. 2009-10 சீமான் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு சைடு 2016 தேர்தல் தான் முதல் முறையா போட்டியறாரு. அதுக்கு முன்னாடி இளைமலர்ந்தா ஈழமலரும் அப்படின்னு சொன்னாரு. இளைமலர்ந்தா ஈழமலரும் நான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அவர் சொன்னாரு. ஒத்துக்கிறேன். அவர் மட்டும் அவரோட ஸ்டாண்ட மாத்திக்கலாம், திராவிட கட்சிகள் மாத்தி கூடாது ஸ்டாண்ட. இல்ல ஸ்டாண்ட் மாத்திக்கிறதுனா என்ன வேரியேஷன் சொல்லுங்க. இது விட்டு கொடுத்து முடிஞ்சு காங்கிரஸ் கொண்டு வந்து முடிஞ்சு போச்சுங்க. திருப்பியும் ஒரு 10 வருஷம் ஹிஸ்டரியை போயிட்டு யாரு கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தான்னு பேசுறேன். நான் ஓப்பனா சொல்றேன், இருங்க. ஈழங்கிறது மட்டும்தான் தமிழ் தேசிய, அது ஒரு பார்ட் நான் கேட்டா பார்ட் தான், சரிங்களா? அது மட்டுமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? நான் ஓப்பனா சொல்றேன், ஈழம் மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம், அது ஒன் ஆஃப் தி பார்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், அவர் வந்து இலைமலர் தான் ஈழமலர்னு கேட்டாரான்னு கேட்டா ஆமா சொன்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு, நான் காங்கிரஸ தோற்கடிப்பேன்னு சொன்னாரு. அது தோத்துட்டாங்க கேட்டா ஆமா தோத்துச்சு. அதுக்காக காங்கிரஸ் தோத்து அதே ஜெயலலிதாமா தான் உங்களை கழுவி ஊத்துறாங்க பார்லிமெண்ட்ல. ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது, அங்க போய் போர் புரியறதுக்கு டிப்ளமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? நீங்க மேடையில பேசுறதுலாம் வந்து கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? நீங்களே கொஞ்சம் அதே ஜெயலலிதாமா தான் அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி தீர்மானம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? கச்சத்தீவை மீட்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் தீர்மானம், கச்சத்தீவை பாலிடிக்ஸ்ங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்மளும் பாலிடிக்ஸ் தாங்க பேசுறோம். ஓகே கொண்டு வந்தாங்க, அப்படி பண்ணா ஓகே. பாலிடிக்ஸ் தான் நான் பேசுறேன் சீமான் சொல்றேன். யாருக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? ஐயோ அதுதான் சொல்றேன். அதையும் காங்கிரஸ் பிஜேபியை கேட்கலங்க. ஓகேங்க, ஓகே. காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு அந்த அக்கறை இல்லையா? நீங்க பாரத்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, எடுக்க போறாங்க பாருங்க. நீங்க ஐயா நீங்க பார்க்க தான போறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அது எடுக்க போறாங்க சொல்ல, அது பண்ணுவோம்னு சொல்லுங்க. கொண்டு வந்தாங்கல ஐயா, பண்ணுவாங்க. மோடியோ அண்ணாமலையோ அது வரைக்கும் எங்க பேசிருக்காங்க? நாங்க வந்தா கச்சத்தீவை மீட் பண்ண சொல்லிருக்காங்களா? தம்பி இருங்க, அவங்க பேச முடியாது. உங்களை பொறுத்தவரை நீங்க நேஷனல் பார்ட்டில இருக்கீங்க, நீங்க பிஜேபி சப்போர்ட், காங்கிரஸ் பண்ணதுக்கு பாருங்க. அடுத்த 5 வருஷத்துல அவங்க பண்றாங்களா இல்ல பாருங்க. பேசிருக்காங்களா இல்லையான்னு கேக்குறேன். தம்பி ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 370 ஆக்ட் அபாலிஷ் பண்ணாங்க தெரியுமா? அது தெரியாது, சொல்லுங்க ப்ரோ. இல்ல 370 ஆக்ட்னா அது என்ன, எது சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. காஷ்மீருக்கு 370ன்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க ஓகே பழைய காலத்துல, சரிங்களா? அத வந்து பிஜேபி கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணுச்சு. நிறைய பிரச்சனை வந்ததால அபாலிஷ் பண்ணுச்சு. அதுக்கு சீமான் நல்லா பண்ணேன்னு தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாது, அதனால தெரியாதுன்னு சொல்றது தவறு கிடையாது. என்ன ஊட்டினான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. அப்ப நீங்க இப்போ கச்சத்தீவு கேக்குறீங்கல்ல, இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க இந்த ஆர்டிகல் இது அது சொல்லும்போது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ ஏன் அந்த ஹிஸ்டரிக்கு எல்லாம் போறேன்னு கேள்வி கேட்டாரு.
அப்ப அவர்கிட்ட அதுதாங்க முதல்ல சக்தி கேள்வி கேளுங்க. மசாலா இல்ல தான் இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல பிரச்சனை. சக்தி மசாலால ஏன் ஏங்க சக்தி மசாலா 370 மிளகா எப்பங்க தூள் எடுத்தாங்க? மேல போடல? 370 இது ஒரு எப்பங்க ரொம்ப பிரச்சனையா? எடுத்தாங்க? சிம்பிள் ப்ரோ. 2018ல எடுத்தது ப்ரோ. ஏன் 2018 மிளகா 19ல தூள்னு எடுத்தது. மேல போடலன்றது பிரச்சனையா உங்களுக்கு? கார்த்திக் ப்ரோ, நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? அவர் சொன்னதுக்கு ஆமா எனக்கு தெரியல, ஆமா தெரியலன்னா தெரியல, இல்லங்க நீங்க சொல்லுங்க அது உங்களை என்ன விஷயம் அதுதாங்க நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிறேன், உங்க நான் பிரச்சனை சொல்றேன்ல. என்ன? உங்களை உங்க தப்பு உங்க சொல்லங்க. உங்க நான் பிரச்சனை என்னங்க? சொல்றது அதான் உங்க உங்க பிரச்சனை தான் பிரச்சனை நான் சொல்றேன். கேக்குறேன். இதே ஒருத்தர் சீமானோட பேசிட்டு ஸ்டாண்ட் அவன் என்ன கேக்குறேன். ஏதோ அங்க பேசிட்டு இருக்கான், 47 பேசுறான், 50 பேசுறான் அப்படிங்கிறது கிடையாது. ஏங்க நீங்க இருங்க அவர்கிட்ட அதுதாங்க தம்பி கேட்கறதுக்கு தம்பி தம்பி ரெடியா இருந்தீங்களா? தம்பி இருங்க. 372க்கு 4 வருஷம் முன்னாடிங்க. தெரிஞ்சா பேசுங்க ப்ளீஸ். 4 வருஷம் 4 நான் வருஷம் இங்க தூக்குனாங்க சரிங்களா? நான் இது வரைக்கும் இது 370ன்றது டிபெண்ட் பண்ணல. நான் இதுக்கு கார்த்திக் முன்னாடி ப்ரோவுக்கு முடியாது. நமக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. அது 370ன்றதுனால நிறைய பிரச்சனை நடந்தது. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு போல்டும் காங்கிரஸ் பண்ணதுக்கு திராணி இல்லாத 370 மூவ் பண்ணாங்க சரிங்களா? ப்ரோ, நீங்க அதுக்கு இருங்க எதெல்லாம் இருங்க. ஹைலைட் பண்ணுவீங்களோ எங்களுக்கு நல்லா தெரியும் bro. புல்வாமா தாக்குதல்ல இருந்து நீங்க எதெல்லாம் பண்ணுவீங்கிறது எங்களுக்கு புல்வாமாக்கு எல்லாம் இதுக்கு தெரியும் ப்ரோ. சம்மந்தம் கிடையாதுங்க. இல்லங்க, சில புல்வாமா புல்வாமா எப்படி போயிட்டீங்க. நடந்தது? புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது? நீங்க எப்படி சும்மா நடந்தது அப்படியே சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம அப்படியே எப்படி டிஜே எப்படி நடந்தது? நடந்தது? எப்படி இருந்தீங்க. நடந்தது? பிஜேபி தான் எப்படி பண்ணான்னு நடந்தது? சொல்றீங்க அப்படிதானே? ப்ரோ அப்படிதானே? இருங்க. அவங்களே கொண்டு அவங்களே போய் இது வந்து பண்ணி இங்கே அவங்களே இது பண்ணாங்க. இடிச்சு அதானே சொல்ல செத்துட்டாங்களா? போறீங்க? ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா? என்ன உங்களுக்கு சொல்ல வரீங்க? புரியுதாங்க? சொல்லுங்க. உங்களை அவங்களே வந்து ஏன் பண்ணிட்டாங்களா? மக்கள் வந்து இப்படி நிராகரிக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இதுக்கு நான் பதில் சொன்ன எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. வந்து இருக்கிறவங்களுக்கு புரியும். பிஜேபியில ரொம்ப அப்படியே இருங்க பயங்கரமா ஆதரவு அளிக்கிறவங்களுக்கு புரியாது, மத்தவங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். இருங்க சொல்றது கேளுங்க. எக்ஸ்ட்ரீம் ஆதரவு இல்லைங்க. அவங்களும் தப்பு பண்ணா தப்பு தாங்க சரிங்களா? அப்ப அந்த இடத்துல தாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஆதரவு யாருக்கு வேணாம் தான் நான் சொல்ற இடத்துல தான். ஓகே, நான் நாம் தமிழர். ஆமா, என்ன பொறுத்த நீங்க வரைக்கும் பிஜேபி நீங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர டிஎம்கே நீ கேள்வி கேட்டியா, காங்கிரஸ் கேள்வி கேட்டியாங்கிறது பதில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நீங்க இருக்கேன். வேணா இங்க தமிழ்நாடு இருந்தா ஆரம்பிச்சது இது. சீமானா என்னங்க? தமிழ்நாடு என்ன பண்ணுவார் சொல்லுங்க? சீமானா தமிழ்நாடு என்ன பண்ணுவார்? 5 பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லுங்க. சொல்லி 5 வச்சுங்க. பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லுங்க. திருப்பி ஆமா, சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டை தமிழர் உருட்டுறது ஆள வேண்டாம். அது ஒரு புல்ஷிட் இதுங்க. அது அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே. அவர் யாரு? தமிழர் இல்லாம யாரு? அவர் கேரளால இருந்து வந்தவருங்க. தமிழர் அவரு. கேரளால ப்ரூஃப் என்ன? ஆமா, கேரளா தான அவர் பேர் செபாஸ்டியன் சைமன் தான அவர் பேரு? சீமான் இல்லையே. எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கா? செபாஸ்டியன் சைமன்ங்கிறது ரெக்கார்ட்ஸ்ல இருக்கா? அடுத்து நீங்க பாருங்க, தமிழ்நாட்டு தமிழ்நாடு தான் ஆளணும் அப்படின்னா எடப்பாடி ஆண்டாரு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் விஜய் வருவாருங்க. விஜய் ஆட்டுங்க. இல்ல விஜய் வருவாரு. அதுதாங்க எடப்பாடி ஆண்டாருங்க. அதுதாங்க தமிழ்நாட்டை எடப்பாடி ஆண்டாருன்னா தமிழர் ஆள்றங்கிற இடத்துல நீங்க எடப்பாடினா அவர்கிட்ட எங்ககிட்ட பல கேள்விகள் இருக்குல்ல. இப்ப நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. நான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம் தானே இதுக்குள்ள இருக்கு. அதுதாங்க நெக்ஸ்ட்ங்க. இப்ப அடுத்த 4 பாயிண்ட் தமிழர் தான் ஆள வேணும். எடப்பாடி கோட் போயிரணும். எதுக்கு நான் நாம் தமிழர் சப்போர்ட் ஓகே, பண்ணணும்? நெக்ஸ்ட் அடுத்த 4 பாயிண்ட் நெக்ஸ்ட் இல்லங்க. நெக்ஸ்ட் அடுத்த 4 பாயிண்ட் என்ன பண்ணுவீங்க? நான் 4 பாயிண்ட் சொல்றேன். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்லுங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது? இதுதான் முத கேள்வி நான் கேட்டல. இல்லங்க, நான் முத கேள்வி நான் கேட்டல. முத கேள்வி நான் கேட்டல. அதாங்க தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் ஆளணும். அது ஃபர்ஸ்ட். ஓகேவா? இருங்க. நான் சொல்றேங்க. ஒரு நிமிஷம் இரு தலைவா. ஆண்கள் பெண்கள் பிரதிநிதித்துவம் வேணும்னா இது வரைக்கும் 20 பேர் தான் நிறுத்திட்டு இருக்கோம். ஓகே, இது 2ன்னு எடுத்துக்கோ. எடுத்தீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. அத ஏத்துக்க கூடியதா ஏத்துக்க இல்லாததா? எங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நான் சொல்றேன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. இல்ல ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல, நீங்க 5 கேட்டதுக்காக எனக்கு தோணுச்சு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, நான் குறுக்க பேசுனதுக்கு மன்னிக்கோ. நீங்க கேளுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அதுதான் சொல்றேன். பிரதிநிதித்துவம் வேணும், ஆண்கள் பெண்கள் சமநிலை வேணும் அப்படிங்கிற இடத்துல நான் கிட்டத்தட்ட பல தேர்தல்கள்ல இப்ப பார்லிமெண்ட்ல 40னா 20 நிறுத்துறோம். 234 அது டிவைடேட் பண்ணி தான் நிறுத்திட்டு இருக்கோம். எந்த கட்சி இங்க நிறுத்திட்டு இருக்கு? உங்க கட்சியை நிறுத்தி இருக்கா? ஜெயலலிதான்னு ஒரு லேடி வந்து ஆண்டு போயிட்டாங்க. இது அதுக்கு பதிலாங்க என்னங்க நீங்க அப்படியே டைவர்ஷன்லயே போயிட்டு இருக்க கூடாது. இல்லங்க, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்க பிரதிநிதித்துவம் ஆண்கள் பெண்கள் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னா இங்க முதலமைச்சரா பெண் இருந்தாரா அப்படிங்கிறது என்னோட பதில் கிடையாது. பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச பதில சொல்றேன். ஆமா, இங்க இவ்வளவு பெண்கள்னா சரி பாதி ஆண்கள் பெண்கள் நான் பதில் சொல்லுவேன். அது சொன்னாலும் நீங்க ஏத்துக்க போறது இல்ல. 2029 33% கொடுத்துருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்க ரூல்னா? பிஜேபி தான் கொண்டு வந்திருக்காங்க. மோடி தான் கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஓகே, அடுத்தது
இல்ல ப்ரோ, நான் இதுக்கே உங்ககிட்ட கிளியரான 2029 பதில் எலெக்ஷன்ல இல்ல ப்ரோ. இப்ப நான் சொன்னதை நீங்க அதுதாங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல ப்ரோ. 2023 எலெக்ஷன்ல நீங்க நிறுத்த வேணாம். நீங்க நிறுத்த இல்ல வேணாம். ப்ரோ, எந்த நான் கட்சியா சொன்ன செகண்ட் இருந்தாலுமே பாயிண்ட் 33% வந்து பொம்பளைங்க தான் நிறுத்தணும். நான் சொன்ன லேடிஸ் தான் பாயிண்ட் நிறுத்தணும். சரி அதுதான் ரூல். சரின்னு ஒண்ணு ஏத்துக்கணும். இல்ல இங்க நீங்க சொல்றது தவறு, அது அரசியல் தம்பி கிடையாது, தம்பி நீங்க என்ன டிபெண்ட் அந்த பண்ணணும் சரிங்களா? ரிசர்வேஷன் ஆனா நீங்க வேற நீங்க ஒண்ணு இந்த சொன்னீங்கன்னா கட்சிக்குள்ள எனக்கு நீங்க புரியல. உருட்டிக்கலாங்க. தம்பி நீங்க உங்க கட்சிக்குள்ள உருட்டிக்கலாம், ஓகேவா? ஆனா சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க. 33% வந்து பெண்களுக்கு அப்படி சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இங்க அத பாராட்ட எல்லாரும் மாட்டீங்களா? MP MLA யார் நிறுத்தினாலும் 33% வந்து பெண்கள் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அடுத்த எலெக்ஷன்ல அது இருந்து. எப்படி ஏடிஎம்கே கட்சிக்கு சட்டம் கொண்டு வர முடியுமா? ஏங்க இந்தியாக்கு இது என்னங்க நீங்க ஐயா, பேசுறீங்க? அது இந்தியா இல்லங்க, ஃபுல்லா சட்டம் கொண்டு லா வந்துட்டாங்கன்றாங்க. படிங்க. அதுவே தெரியாதா? அதுதான் கேக்குறேன். எந்த கட்சியில அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுங்களேன், லிஸ்ட் சொல்லுங்க எனக்கு. அவர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அதை எந்த கட்சி சொன்னதுனால நான் கேக்குறேன், சொல்றேன்? எந்த கட்சி அதை சட்டமே கொண்டு வந்துட்டாங்கன்ற சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏங்க சட்டமே கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. என்னங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா என்ன சொல்றது? சட்டத்தோட பலன்கிறது என்ன? அது கரெக்டா நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையாங்கிறதா அதோட பலன். அது இங்க கரெக்டா நடக்குதான்னு கேக்குறேன். நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமாங்க, ரிசர்வ் தொகுதியில இருக்குல்ல, சென்னை மேயர் இருக்காங்கல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல. எப்படி இருக்காங்க? சட்டம் தானே அது. இல்ல ப்ரோ, நான் கேட்ட கேள்வி நீங்க 33% இப்போ ஒண்ணும் இல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம 39+1 பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அது 33% வந்து பெண்களுக்கு பார்லிமெண்ட்ல இந்தியா ஃபுல்லாவே 33%. இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இல்ல, சட்டம் இல்ல, சட்டம் எல்லாம் கிடையாது. இப்ப கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தை. மோடி கொண்டு வந்திருக்காரு. மதவாதி மோடி. ஓகே, மதவாதி மோடி தான் கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தை. உங்க அண்ணன் மாதிரி உருட்டல அவரு. நீங்க சொல்லுவீங்களே பெண்கள் அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அவர் தான் கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தை. அடுத்த வருஷம் விமன் ரிசர்வேஷன் ஆக்ட் இயர் 2023 அந்த ஆக்ட் மட்டும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அவர் தான் கொண்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தை. அதுவே தெரியாது உங்களுக்கு? இவங்க கட்சியில வந்து நீ உங்க கட்சியில நிறுத்திக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் எந்த கட்சியா இருந்தாலுமே 33% வந்து பெண்களுக்கு கொடுக்கணும். இதான் சட்டம். இதை கொண்டு வந்திருக்காங்க. யாரு கொண்டு வந்திருக்கா? மோடி தான் கொண்டு வந்திருக்காரு. ஓ சரி சரி, பிஜேபி தான் கொண்டு வந்திருக்கு. இப்ப நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அது பொருந்தும். நம்ம எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம், வந்த பிறகு கால்குலேட் பண்ணிட்டு பேசலாம். அப்புறம் கிடையாது அடுத்த எலெக்ஷன்ல. ஓ அது சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு நீங்க, அப்புறம் இப்ப நடைமுறைப்படுத்தப்படாது அது அப்புறம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் தான் சட்டமே. ஒரு சட்டம் கொண்டு வந்தாச்சுன்றீங்க என்னங்க உடனே? சரி ஓகே, ஒரே நாள் ஒரே தேர்தல் நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இருக்கு அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்டதா இருந்தா மட்டும்தான் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே பஃபர் டைம் கொடுப்பாங்க. எலெக்ஷன் வரும்போது கொண்டு வருவாங்கல்ல? இல்ல அதை எப்படி எலெக்ஷன் வரும்போது கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. உனக்கு தெரியாது. இல்ல அதுதான் கேக்குறேன். அக்டோபர்ல வந்துச்சுங்க சரிங்களா? சரி, நீங்க என்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களோ அதுக்கு முன்னாடி நாங்க யாருக்கு போய் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சீங்கல்ல செப்டம்பர்ல. நாங்க போய் அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்க நீங்கங்கிற இடத்துல நான் வந்து டிஎம்கே நீங்க மீன்ஸ் என்கிட்ட தான பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், அவ்வளவுதான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்றேங்க அப்படியே சட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. அடுத்த எலெக்ஷன் சரிங்க, அடுத்த எலெக்ஷன்ல அது இருக்கு. அமெண்ட்மென்ட் பண்ணிட்டாங்க சட்டத்தை, அது வருது. உங்களுக்கு என்ன தேவை? பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்களே. யாரு கொடுத்தா? இத்தனை வருஷத்துக்கு கொடுத்தீங்களா? நீங்க 70 வருஷத்துல கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்தீங்களா ஏதாவது? இல்ல ப்ரோ, அந்த இடத்துலதான் ஓகே இப்படி ஒரு சட்டம் இருக்கு, அடுத்த இதுல வந்துற போதுன்னு சொல்லுங்க. சட்டமே இல்லாம எங்க கட்சியிலேயே அதை நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கறத நான் கிளைம் பண்றேன், அவ்வளவுதான். அது சரியா தவறா அப்படிங்கறது உங்க பார்வை. ஓகே நல்லதா சரி தவறுங்கறதாடி நல்லதா கெட்டதா? ஜெயிக்காத இங்க பாருங்க, ஜெயிக்காத ஆளு என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. அவர் 234 பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிக்காத ஒரு தொகுதி ஜெயிக்க போறாரு தலைவா. நீ இந்த ஜெயிக்கிறத தோல்வியை பத்தி பேசாத தலைவா. பிஜேபியுமே இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டுல ஜெயிக்காத கட்சி தான். அதுதாங்க சொல்றேன். சட்டமா கொண்டு வரதுக்கும் ஒரு கட்சியில கொண்டு வரதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்ல தலைவா, நீ இந்தியா பிஜேபி காங்கிரஸ் கேட்டா ஆமா பிஜேபி காங்கிரஸ் தான் இருக்கீங்க. நீ வந்து ஜெயிக்காத கட்சி பேசுறனா பிஜேபி தமிழ்நாட்டுல இல்லைன்னு நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத அவங்க பண்றாங்களா இல்லையா? அதுக்கு ஆதரவு கொடுக்குமா? அந்த இடத்துலதான் நான் அப்ப பாருங்க, நீங்க நினைக்கிறத அவங்க பண்றாங்களா இல்லையா, அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குமான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல. இதோட தொடக்க பாயிண்டே இந்த கான்வர்சேஷனுக்கு என்னன்னா, ஓகேங்க நான் தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் பிஜேபி சொன்னா நான் நம்புவேன் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா அது வரைக்கும்?
தம்பி நான் உங்களோட இந்த ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க. இல்லங்க உங்களோட ஹிப்போக்ரஸி என்ன தெரியுமா? உங்க சீமானோட ஹிப்போக்ரஸி ஏன்னா உங்களோட தத்துவம் எந்த ஒரு பண்ணும்போது இருங்க தம்பி இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். சீமான் என்ன சொன்னார் 370 போது அது வந்து டெமோக்ரஸிக்கே இழுக்குன்னாரு. 370 அகற்றது மூலமா தான் அந்த மக்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்தது. நம்ம போய் அங்க போய் ஒரு பிசினஸ் பண்ண முடியும், அங்க இருந்து வெளில ஒரு பிசினஸ் பண்ண முடியும், நம்ம போய் இடம் வாங்க முடியும், அந்த காஷ்மீரை வளர்க்க முடியும். இதெல்லாம் கொண்டு வந்து 370னால. அதுக்கே உங்க சீமான் வந்து சோகால் நீங்க சொல்றீங்களே சமத்துவம் பேசுறாரு, அவர் விட்டுருங்க. இல்லங்க அவர் விட்டுருங்க. அவர் எல்லாருமே அவரோட கருத்தை சொல்றாரு, சொல்லி முடிக்கட்டும். அது பாசிட்டிவா போனா நெகட்டிவா போகுதுன்றதுலாம் வந்து அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து பாசிட்டிவா போகுதுன்றது. நீங்க காஷ்மீர்ல ஒரு பிசினஸ் பண்ணா அங்க இடத்த ஓகே, இங்க நம்ம காஷ்மீரை தவிர மத்த இடத்துல யாருனாலும் எங்கனாலும் வாங்க முடியும் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து பாருங்க, நீங்க ரியாலிட்டில இல்ல அண்ணன் வந்து நம்ம அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா ரியாலிட்டின்ற ஒரு விஷயமே இல்லாம ஏதோ உள்ளிட்டு இருக்காரு. சரியா? அத அவங்க பண்ண முடியாது. ஆட்சியில இருக்கு. நான் ஓபனா சொல்றேன்ல, பச்சை மட்டம் பாரு, அதுதான் பச்சை மட்டம் வச்சு விழுக்கிறேன் பாரு. நான் சொல்றேன், போலீஸ் எல்லாருக்கும் போலீஸ் வேலை கொடுத்துருவேன், போலீஸ் யூனிஃபார்மே தரல, யூனிஃபார்மே தேவையில்ல, அப்படியே கூடயே நின்று இருப்பான், அப்படியே சார் வாங்க சார் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போயிடுவான். கிடைச்சப்பதான் அவன் போலீஸ்ன்றாரு. அதெல்லாம் வந்து என்னென்னமா பேசுறாருங்க, அவரு சினிமா வாணியில பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே நீங்க முடிச்சிட்டீங்களா தம்பி? நீங்க 5 பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டீங்களா? செகண்ட் பாயிண்ட்க்கு அவங்க பதில் சொல்லி அப்புறம் நான் சொல்றேன், பிஜேபி வந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு நடக்கும்னு. நம்ம எல்லாரும் போய் உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லாரும் போய் ரஷ்யன் ஆர்மில வர்க் பண்ணலாம். சாரி நீங்க அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் கார்த்திக் ரவிமா பொருட்டையும் இன்னொரு புறம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கே பதில் சொல்லாம ஏன் டிஃபன் பண்ணாங்க? இல்ல நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இது எந்த இந்தியன் மீடியாலயும் வரல, இந்தியன் மீடியாலயும் பிரஸ்ல வரல. எப்படி தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே பத்தி யாரும் பேச மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த இதுவும் எங்கேயும் வரல. நம்ம பிஜேபி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்மளாம் போய் ரஷ்யன் ஆர்மில ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ரஷ்யன் ஆர்மில 100 இந்தியன்ஸ் வந்து எடுத்து யுக்ரைன்ல நம்ம 100 இந்தியன்ஸ் செத்து போயிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எங்கேயும் வரல. இது மாதிரி இந்தியன் ஹிஸ்டரியிலே நடந்தது இல்ல. ஒரு கண்ட்ரிக்கு அவ்வளவு தைரியமா ஒரு சிட்டிசனை அவங்க வார்ல யூஸ் பண்றதுக்கு எந்த கண்ட்ரிக்கும் வரல. நான் சொல்றேன் அந்த அவ்வளவு இந்தியன்ஸ் சொன்னாங்களே, அவங்க ரஷ்யாக்கு எதுக்கு போனாங்க? ஹலோ, நம்ம பார்டரை விட்டு நம்ம அப்படி ஈஸியா போக முடியுமா? இல்ல ரஷ்யால நீங்க ஒரு ஈஸியா ஒரு வீசா எல்லாம் போக முடியுமா? நீங்க இருங்க மீனாட்சி, அவங்க ரஷ்யாக்கு வேலைக்கு போனாங்க மீனாட்சி. அது எனக்கும் தெரியும், நானும் ஃபாலோ பண்ணேன். உங்க ஆர்மில நீங்க இன்னொரு சிட்டிசனை வந்து நீங்க போடுவீங்க, அந்த அளவுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் இருக்கா? இந்தியன் வந்துட்டு அந்த இந்தியன்ஸ நீங்க ரஷ்யன் ஆர்மில போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்லல, சரிங்களா? அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுச்சு, நான் சொல்லல. ரஷ்யாக்கு எப்படிங்க தைரியம் வந்துச்சு நம்ம சிட்டிசனை யூஸ் பண்றதுக்கு? நம்ம கவர்மெண்ட் ஒன்னும் நம்மள அனுப்பி விடல. அது ஏன்னா நம்ம ஃபாரின் பாலிசி அவ்வளவு வீக்கா இருக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். நம்மள வந்து இது எங்கேயாவது இன்னொரு கண்ட்ரியோட வார்ல வல்லரசுன்னு பேசுறீங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, நீங்க கரெக்டான பாயிண்ட் உங்ககிட்ட நம்ம கவர்மெண்ட் நான் தப்பு சொல்லுங்க. எப்படிங்க இன்னொரு கண்ட்ரிக்கு தைரியம் வந்துச்சு நம்ம சிட்டிசனை வார்ல யூஸ் பண்றதுக்கு? தம்பி ஒரு நிமிஷம் மீனாட்சி வந்து சென்சிபிளா क्वेश्चन கேக்குறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அவங்களால கரெக்டா क्वेश्चन கேக்குறாங்க, இது கரெக்டா நடந்தது. நீங்க வந்து சென்சிபிளாவே கேக்குறது இல்ல எதுவுமே. சோ கொஞ்சம் டைம் கூட அவங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன். மீனாட்சி சொல்லுங்க மீனாட்சி, நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க ரஷ்யாக்கு எதுக்கு போனாங்க மீனாட்சி? எந்த வேலைக்கு போனாங்க? ஒரு கான்ட்ராக்டர் தப்பா கூட்டிட்டு போறாரு. ஓகே, 100% அக்ரி. யாரும் நம்ம கவர்மெண்ட் கொண்டு போய் நம்மள விடல. பட் அந்த கண்ட்ரி ஆர்மிங்க சும்மா வேற ஏதோ ஜாப்ல ஏமாத்துனாங்கன்னா இல்ல, ஒரு ஆர்மில எப்படி நம்ம சிட்டிசன் அனுப்ப முடியும்? இதுக்கு பேரு உருட்டு கிடையாது. ஒரு பாயிண்ட் கேக்குறேன். சோ யூ ஸ்பீக் பேக் டு மீ அதே ப்ராப்பர் டோன்ல. அதுதாங்க இது நடந்தது உண்மைதான். அதுதாங்க அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எப்படி போனாங்க
அது சொல்லுங்க. இது நடந்தது ப்ரோ. நான் இல்ல நம்ம மறுக்கவே இல்ல. கவர்மெண்ட் மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. யாரும் அனுப்பல. ஒரு கான்ட்ராக்டர் வந்து வேலைக்குன்னு கூப்பிட்டுட்டு யுக்ரைன் ஆர்மில கொண்டு போய் விட்டுட்டாங்க. நீ தப்புன்னு சொல்லவே இல்லையா? அப்போ ஃபாரின் பாலிசி அவ்வளவு கேவலமா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ரஷ்யாவுக்கு எப்படிங்க நம்ம சிட்டிசனை யூஸ் பண்ண தைரியம் இருக்கு? இவ்ளோ வேர்ல்ட் சிட்டிசன் இருக்கு. அவன் பக்கத்துலயே அத்தனை ஏழை நாடுங்க இருக்கு. அங்க இருந்து யாரையும் கூப்பிடலையே. மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே இந்தியன் டாக்டர்ஸ் கரெக்ட்டா தான் பேசுறேன். இல்ல இதே இந்தியன் டாக்டர்ஸ் ரஷ்யா டாக்டர்ஸா இல்லையா? அது எப்படி இந்தியன் பீப்புள் டாக்டர் ரஷ்யால யூஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க நீங்க? அது ஹலோ, ஆர்மில போய் சாவறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே வேலைதாங்க. ஆர்மின்றது அது எக்ஸ்ட்ரீமான வேலை. அது வந்து நாட்டை இதுக்கு நீங்க அந்த ரிப்போர்ட் நான் லிங்க் கூட நான் லாஸ்ட் வீக் இதே டைம்ஸ் பாஸ்ல தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஜென்யூன் இது. அது ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் 100 people அது மாதிரி வந்திருக்காங்கன்னு. பாதுகாக்க சரிங்களா? சரிங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்க அதாவது அவர் என்ன கேக்குறாரு? அது எப்படி வந்து பாருங்க, இந்தியால இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ப்ரூவன் இல்லங்க பாருங்க கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு தெரியாது. அதான் ஓகே பாருங்க. இப்ப இங்க இருந்து டிரைவரா ஒருத்த போறாங்க துபாய்க்கு, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். சரியா? கார்த்திக் ஒரே தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டிரைவரா போறான், துபாய்க்கு போறான், ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். இதுக்கு சம்பந்தமே இல்ல. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. ஏங்க எல்லாமே வேலைதானுங்க. என்னங்க இது? ஹலோ கார்த்திக் ப்ரோ, ஒரு நிமிஷம் மீனாட்சி ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இப்போ மீனாட்சி ஒரே நிமிஷம். இப்போ இந்தியா வந்து கங்கயான் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியுங்களா? தெரியாது. 4/3 போறாங்க, தெரியுங்களா? கங்கயான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ISRO லான்ச் பண்ணிருக்கு. அந்த ப்ராஜெக்ட் யாரு ட்ரைனிங் கொடுத்தா தெரியுமா? இல்ல ரஷ்யன் டெக்னாலஜி ஏதாவது கொலாபரேஷன் இருக்கா? ரஷ்யா. ஆமா, அதுக்கு நாளைக்கு பாகிஸ்தான் ஒரு வாரன வந்து இங்க அவங்க சிட்டிசன் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைனிங் எடுத்து நம்ம இங்க வந்து பண்ண போறோம். அவங்க பாயிண்ட் கேட்கலாமா? எப்படிடா நீ 4 இந்தியன் ரஷ்யனுக்கு அனுப்பிச்சு அங்க போய் ட்ரைனிங் கேப்பீங்களா? இது இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ங்க. லைக் ஸ்பேஸே வந்து ஃபுல்லா எல்லாரும் ஷேர் பண்ணி தான் வர்க் பண்றோம். நான் கேக்குறேன். இப்போ இது ஒண்ணா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்னிங் கொடுக்காம 100 பேரை யுக்ரைன் ஆர்மில யுக்ரைன் போர்ல செத்து போயிருக்காங்க. யாருக்கு இந்தியா அனுப்பிச்சுட்டாங்களா? மீனாட்சி இந்தியா அனுப்பலங்க. எப்படிங்க ஒரு கண்ட்ரிக்கு தைரியம் வந்துச்சு நம்ம சிட்டிசனை யூஸ் பண்றதுக்கு? அத யார கேட்கணும் நீங்க? யாருக்கு இது ஏன் ஒரு பெரிய இஷ்யூவா கவர்மெண்டோ பிரஸோ இந்தியா வந்து இத கண்டிப்பா தூதரக லெவல்ல இத வந்து கண்டெம் பண்ணிருக்கணும். ஒரு வார்னிங் கொடுக்கணும் ரஷ்யாக்கு. உங்களுக்கு புரியுதா? ரஷ்யால ஒரு ஸ்பை ஒரு சின்னதா நீ தாட் பண்ண கூட ரஷ்யாக்குள்ள போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பேர் 100 பேரை உள்ள விட்டுருக்காங்க. எமோஷனலா இல்ல, ஐ எம் வெரி கிளியர். நான் இந்த நியூஸ வந்து எங்க கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க. சோ ஐ வெரி கிளியர். எமோஷனலா தாங்க இருக்கும். 100 பேர் ஏன் மக்கள் எங்க போய் சாவணும் ரஷ்யன் ஆர்மியில? இதுக்கு எமோஷனல் ஆகாம எதுக்கு ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட். நீங்க சொல்றது ஓகேங்க. நான் உண்மை இல்ல, இது நடந்ததே இல்ல. மீனாட்சி அதாவது இல்ல ஒரு நிமிஷம் ஏதாவது லாஜிக்கா பேசுறீங்களா? ப்ரோ அவங்க லாஜிக்கா டூரிஸ்டா ஒருத்தன் போறான். அவங்க சிம்பிளா கேள். நீங்க சும்மா நீங்க வந்து இந்த துபாய்க்கு ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு போறாரு செத்து போயிட்டால லாஜிக் சொல்லாதீங்க. கார்கில் வார்ல இந்தியா பாகிஸ்தான் சாகுறாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க சொல்றது ஆப்போனன்ட். சரிங்களா? நீங்க சும்மா துபாய்க்கு ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு போறான் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க அமைதியா இருக்க தம்பி. நான் அவங்க கிட்ட பேசலாம். காது இருக்கு, எனக்கு வாய் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு காது இருக்கு, அவங்க வாய் இருக்கு. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட பேசல. ப்ரோ இது இஷ்யூ மட்டும் நானும் ஸ்பீக்கர்ல தான் நீங்க கட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் இந்தியா பண்ண வேண்டிய ஒரே ஆக்ஷன். சரிங்களா? சகிப்புத்தன்மையோட பேச பழகிக்குங்க கார்த்திக். நான் அவர் கேட்ட கேள்வி இல்ல ப்ரோ கேக்குற கேள்விக்கு பதில் இவங்க தான் கேட்கணும் அப்படின்னு மீனாட்சி நீங்க கேட்ட क्वेश्चन கரெக்ட் மீனாட்சி. நான் வந்து இல்லன்னா சொல்லல. நீங்க கேட்ட क्वेश्चन கரெக்டான क्वेश्चन தான். நான் என்ன எனக்கு இந்தியன் கவர்மெண்ட்க்கு இன்வால்வ்மென்ட் இல்ல. ஆனா ஒரு கண்டெம் பண்ணிக்கணுமா இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல? அப்பதான் நாளைக்கு எவனுக்கு பயம் வரும். பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க? அப்புறம் வேற எப்போங்க பண்ணுவீங்க? ஒரு 100 பேரை கொண்டு போய் நான் சொல்றேன் லிட்டரலி கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்குடா கண்டெம் பண்ணுவீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ யுஎஸ்ல நம்ம டாக்டர்ஸ்லாம் வந்து டிசீஸ்ல இறந்து போறாங்க.
அப்ப நீங்க யூஎஸ் கவர்மெண்ட் क्वेश्चन பண்ணுவீங்களா? எப்பறா என் டாக்டர் வந்து உங்களுக்கு சிகிச்சை இறந்து சீரியஸா நீங்க போயிட்டான், நீங்க வந்து என்ன கான்வர்சேஷன் காண்டி பேசாதீங்க. நீங்க தான் உங்களுக்கு தான் இந்த புரியல. இட்ஸ் ஓகே டு அக்செப்ட் மிஸ்டேக். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இட்ஸ் ஓகே டு இப்ப தப்பு பண்ணா ஆமா தப்புங்க we failed ன்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. இது தப்பு கிடையாதுங்க, இது தப்பு கிடையாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே அப்ப ஒரு ஆர்மி பொசிஷன் அதே ஜாப் இன்னுமே போயிட்டு இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணி போறீங்களா? ஏங்க நான் சொல்றேங்க, இருங்க ஆன்சர் பண்ற விடுங்க. நீங்க கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்டோ இல்ல அங்க வேலை செய்யறவனோ கொல்லப்பட்டா நீங்க வந்து இந்த क्वेश्चंस கேக்குறது கரெக்ட், சரிங்களா? இல்ல அப்ப கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்க ஒரு படிக்க போயிருக்காங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. படிக்க போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். அங்க இந்தியன் எம்பசி இருக்கும், இந்தியன் எம்பசி ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சிட்டிசன், நார்மல் சிட்டிசன், அவன் படிக்க போயிருக்கான், வேலை பார்க்குறான், ஏதோ ஒன்று, சரிங்களா? ஆர்மியில் ஜாயின் பண்ணுற அது கிடையாது, சரிங்களா? நீங்க ஏன் ரஷ்யன் ஆர்மியில் போய் நீங்க ஜாயின் பண்றீங்கன்ற கொஸ்டின் வரும். அது இப்போ இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நீங்க வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஜாயின் பண்றாங்க இந்தியன் ஆர்மியில், அவன் வந்து சைனா கூட இல்ல பாகிஸ்தான் கூட இல்ல பங்களாதேஷ் கூட சண்டை போட்டு செத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இந்தியன் ஆர்மி இல்லங்க, எந்த ஆர்மில ஜாயின் பண்ணாலுமே அவன் ஃபர்ஸ்ட் எழுதி வாங்குறது முடியாதுங்க. எந்த ஆர்மில அந்த ஊர் சிட்டிசன் தவிர வேற யாருமே ஜாயின் பண்ண முடியாது எந்த ஆர்மிலயும். அதுதான் பேசிக் லாஜிக். கார்த்திக், ஒரே ஒரு விஷயம், கான்வர்சேஷன் அது கிட்டத்தட்ட இன்னொரு நாட்டோட ஆர்மில இன்னொரு இது ஊடுருவல்ங்கிறது மாதிரி தான். கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்துல சொல்லுவாங்களா அந்த கதை தான். அது அந்த நாட்டுக்கு சேஃப்டி இல்ல. கார்த்தி, அவங்க பக்கம் கேக்குறதுல நியாயம் இருக்கு கார்த்தி. நீங்க அதாவது எல்லாமே சரின்னு சொல்லக்கூடாது கார்த்தி. நான் இது கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா, அதுக்குதான் நான் மைக் வாங்கினேன். அவங்க வந்து ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு போல, சரிங்களா? அவங்கள வந்து இங்கிருந்து தப்பான ஒரு ஏஜென்சியோ இல்ல யாரோ ஏமாத்தி கூட்டு போயிருக்காங்க. அவங்க இந்த வேலைக்குன்னு யாரும் போல இங்கிருந்து, ஓகே? அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது தெரிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த வீடியோலயும் கரெக்டா சொல்றாங்க, நாங்க வந்து எங்களை ஏமாத்தி தான் பெலாரஸ் கூட்டு வந்தாங்க, இங்க வந்ததும் விசா இல்லைன்னு எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி, ஒண்ணு நீ 10 வருஷம் ஜெயிலுக்கு போ, இல்ல ஆர்மிக்கு வேலை செய் அப்படின்னு சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த வேலை பண்ண வச்சிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இதுல அவங்க மீனாட்சி கேக்குறதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது ஓகே. ஆனா பிஜேபி எப்படி அந்த கத்தர்ல இருந்து 8 பேரை கூட்டு வந்தாங்க கூடாதுன்னு நம்ம கேட்கலாம், தப்பு இல்ல. அது ஏன் கேட்க கூடாது? அதுதான் அவங்க கேக்குறாங்க. நீங்க உடனே வந்து டாக்டர் எக்ஸாக்ட்லி வேற எதுவுமே கேட்கல நான். ஓகே, அது வந்து இப்பதான் வெளியில தெரிய வந்திருக்கு. ஒரு வாரமா தான் அந்த நியூஸ் வந்து வெளியில தெரிய வந்திருக்குன்னா அதுக்குண்டான ஸ்டெப் எடுப்பாங்க, அது கண்டிப்பா எடுப்பாங்க. 100% இது ரிப்பீட் ஆகாது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் தான் நமக்கு சென்டர்ல இருக்கு. நம்மளோட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது கண்டிப்பா அதுக்குண்டான ஸ்டெப் எடுப்பாங்க மீனாட்சி. அது எடுக்காம எல்லாம் இருக்கணும். அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்க சொல்ற மாதிரி. இதுக்கான இல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கணும் வந்து இல்ல. அதுக்காண்டி நீங்களும் ஆரம்பத்துல பிஜேபி வந்தா நம்ம எல்லாரும் ரஷ்யால போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றதும் தப்பு. இந்த மாதிரி கேள்விப்படுறப்ப பிளஸ் இது 1 வீக் அல்ல, ஆல்மோஸ்ட் கோயிங் டு பீ 10 days. எந்த விதமான கண்டெம்ஸ்டும் இந்தியால இருந்து வரல. மீனாட்சி நீ சொன்னதே என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தமிழ்நாட்டுல பிஜேபி வந்தா ஆர்மில போய் ரஷ்யால செத்தறலாம் எல்லாரும் அப்படின்னு பேசுனீங்க. அப்படி ஹார்டா சொன்னாதான் அது ஹிட் ஆகும், அதுக்காண்டி தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அது நீங்க சொன்னது தப்பு. ஏன்னா யாருமே பிஜேபி வந்து இங்க இருந்து யாரையும் கூட்டு நீங்க போங்கன்னு யாரையும் சொல்லல, ஓகேங்களா? ஆனா ஒரு சிட்டிசன் போய் அங்க டிராப் ஆகும்போது அவங்கள கூட்டிட்டு வரணும், அதுக்குண்டான எஃபர்ட் எடுக்கணும். ஹிஸ்டாரிக்கலா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தைரியம், நம்ம ரொம்ப க்ளோஸா மேபி நம்ம பாலிசி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதனாலதான் இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. வேற எந்த கண்ட்ரி சிட்டிசன் மேலே கை வைக்க போனல. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்ணது எப்படி பண்றீங்க? பிஜேபி வந்தா எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து போய் செத்துருவாங்கன்னு சொல்றீங்க, ஓகே? அப்ப 8 பேரை எப்படி கூட்டு வந்தாங்க? டெத் பர்மிஷன் கொடுத்த 8 பேரை எப்படி கூட்டு வந்தாங்க? அது யாரு கூட்டு வந்தா?
ஹைலி அப்ரிஷியேட்டபிள். கூட்டிட்டு வந்தா அது ஹைலி கிடையாதுங்க. அப்போ நீங்க என்னன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து இது இல்ல இந்த பாயிண்ட்ல சொல்றேன். எல்லா சைடும் ஃபிளாஸ் இருக்கு. எப்படி இங்க தமிழ்நாட்டுல வர மாட்டதோ அதே மாதிரி இந்த மாதிரி நேஷனல் லெவல்ல வரது கிடையாது. அதான் சொல்றேன். எல்லா சைடும் அதேதான் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்னே போனா கார்த்தி எல்லா சைடும் இதேதான் நடக்குது. இதுல கிரிமினல்ஸ்ல யாரு பெட்டர்ன்னு தான் நம்ம சூஸ் பண்ணோம். அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ அவங்க ப்ளேமா மை பாயிண்ட் இஸ் அங்க எப்படி நேஷனல் லெவல்ல என்ன நடக்குதோ அதேதான் இங்கேயும் நடக்குது தான் என்னோட பாயிண்ட். ஆமாங்க அவங்க ப்ளேமா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ப்ளேம் தான் பண்ணேன்னு அவங்க சொன்னது பழிய பழிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரே நிமிஷம் சொல்ல. நியூஸ்ல நான் இப்படி கேள்விப்பட்டேங்க பிபிசில அப்படியாங்க நடந்துச்சாங்கன்னு கேட்டா இட் won't hit people. தெரியும்லாம் நீங்க பேசல சரியா? நீங்க வந்து சும்மா வந்து ஏதோ நடிக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க தெரியும். கார்த்திகேயன் ப்ரோ நீங்க எல்லாத்தையுமே விட்டுறீங்க ஆப்போனண்டா பேசுறீங்க சொல்றீங்கன்னா அரசியலே பேசாதீங்க. ஸ்பேஸ்ல அரசியலே பேசாதீங்க. இது மாதிரி நல்லாவே போயிட்டு இருக்கு. கார்த்தி நான் அன்னைக்கு டிஎம்கே தான் சொன்னேன் கேவலமா பண்ணாங்கன்னு. உங்களோட கருத்து சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க. நீங்க சொன்ன வார்த்தை அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து போய் கேவலமா பிஹேவ் பண்ணாருன்னு இதெல்லாம் சொன்னேன் நான். அதுதாங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் எல்லாரும் செத்துருவாங்க ரஷ்யால அப்படிதாங்க ஆரம்பிச்சீங்க. நீங்க பேசுனதை ஒட்டி அவங்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வந்தா என்ன சொல்லு நான் நம்புறேன். ஆமா நீ சொல்றது கரெக்டா இருந்தா பிஜேபிக்கு ஓட்டு போறேன் அப்படிங்கிற ஒட்டி அவங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லணும் மீனாட்சி. பட் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நீங்க கன்வே பண்ண விதம் தப்பு இல்ல. நான் சொல்றேன் பர்பஸ் அதான் சொல்றேன். அப்பதான் இதோட சீரியஸ்னஸ் புரியும். நானே ஒத்துக்கிறேன் அது தப்புதான். கன்வே பண்ண ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லும்போது நானும் கொஞ்சம் சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா இந்த இடத்துல அப்ப மீனாட்சிக்கு தெரிஞ்சது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியல எனக்கு கேவலமா தெரியும்ல. இப்ப கேவலம்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணல. இங்க நிறைய பேர் ஒருத்தர் கேவலம்ன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணல. நான் சொல்றேன் இந்தியன் பாலிசி ஃபாரின் பாலிசி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன். அவங்க மீனாட்சி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. மீனாட்சி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கிடையாது. இப்ப பேசுறவர் ஒருத்தர் சொன்னாங்க தம்பிலாம் பேசுறாரு பாத்தீங்களா? இப்போ அதான் நீங்க ட்ரிக்கர் மட்டும் அவங்க தம்பி தான் நீங்க சொன்ன வச்சு பேசாதீங்க எடுத்துக்காதீங்க. நான் என்ன பாயிண்ட்ங்கிறது மட்டும் யோசிக்கிற இடத்துலதான் அவர் சொன்னார்ல எங்களுக்கு கேவலமா போச்சுங்கிற இடத்துல நான் அதை கேக்குறேன். அவர் சொன்ன இன்னொருத்தர் பேசுனதுக்கு தான் நான் கேக்குறேன். மீனாட்சிக்கு தெரிஞ்சது ஏன் இங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வேணாமான்னு கேக்குறேன். நம்ம பிஜேபி ஆகட்டும் அது பிஜேபி இல்லன்னு இல்லைங்க காங்கிரஸே இருந்தாலும் தெரியணுங்க தம்பி. கவர்மெண்ட் வந்து எல்லா 360 டிகிரியும் பாத்துட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஓகே இந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஒரு லூப் ஹோல் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணும் அவ்வளவுதான். அதுதான் தம்பி நீங்க பேசாதீங்க சரியா? நீங்க கான்வர்சேஷன்லாம் பேசிட்டு தான் ப்ரோ இருக்கணும். இல்ல நீங்க நீங்க என்னைக்கு நீங்க பாயிண்ட்க்கு சொல்றீங்க நீங்க அங்க தாவுறீங்க. என்னைக்கு நீங்க டைரக்டா பதில் சொன்னீங்க. நீங்க ஏங்க நீங்க அவங்க சொன்னது போட்டுங்க. அவங்க சொல்லிக்குவாங்க பதில். இல்ல ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேவலமா எப்படி நீங்க எடை போடலாம்னு கேட்கும்போது என்னோட பாயிண்ட் என்ன கேட்கறது அது ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே மீனாட்சிக்கு தெரிஞ்சது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வேண்டாம். மீனாட்சிக்கு தெரியவே தெரியாது கேட்டாங்க. ஏங்க நான் கேட்டதே நான் வந்து அதை டிபெண்ட் பண்ணலாம் சொல்ல கிடையாது சரிங்களா? அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல இன்னொருத்தர் சொன்னாரு நீங்க எல்லாம் கேட்டதெல்லாம். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு கேவலமா வந்துட்டீங்க நீங்க அவங்க பேசுனதுக்கு அப்படின்னு வந்துட்டீங்க. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். ஐயோ உனக்கு அரசியல வாதாட தெரியலன்னா அரசியல் பத்தி இந்த ஸ்பேஸ்ல பேசாத. நானும் வரப்போறது கிடையாது சரியா? அரசியல் பத்தி பேசணும்னா
நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நான் பேசுற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ உடனே என் ஸ்பேஸ்க்குள்ள நீ வந்ததெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது, சரியா? நான் உரிமையோட தான் நான் கேக்குறேன். ஆமா, நீ வாப்போன்னு பேசும்போது நான் அப்படி ப்ரோ பேச முடியும்? நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நானும் பதில் சொல்றோம். ஓகே, அதுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங், சரியா? அப்படிதான் எதுக்கு பேசணும்? அப்ப நீ நினைக்கிறது மட்டும்தான் இங்க அரசியல்னா இங்க எதுக்கு இவ்வளவு தரப்பட்ட எல்லாரும் இருக்கணும்? நாம் தமிழ்ல இருந்து இருக்கா, மத்த கட்சியில காங்கிரஸ்காரன் இருப்பான், அவங்க பேசுனதுக்கு ஏன் வந்து இல்ல அவங்க பேசுனதுக்கு வந்து அவங்க பின்னாடியே வந்து வால் பிடிச்சுக்கிட்டே போயிட்டு யான்னு கத்திட்டு இருக்கணும். நீ ஏன் அது ஏன் பேசக்கூடாது? அதை நீ சொல்லு. ஏன் பேசக்கூடாது? நீ ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லு, நான் அமைதியாகிக்கிறேன். உங்ககிட்ட பேசுறது வேற, உங்க அண்ணனை இல்ல தலைவா. நான் இந்த பாரு, நீ உன் அரசியலே இதுதான். நீ உடனே அண்ணனை பத்தி, நான் என்னைக்காவது நீ மோடிக்கு உருட்டுற நான் ஒரு வார்த்தை அந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன்னு சொல்லு. நீ மோடிக்கு உருட்டுற இல்ல அண்ணாமலைக்கு உருட்டுறன்னு சொல்லிட்டு இருக்கேன், சப்போர்ட் பண்றேன்னு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உன் அரசியல் தராகரம், சரியா? நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன். சரி, வச்சுக்கோ பாரு வச்சுக்கோ அப்படிங்கறத உன் அரசியல். அது என்ன மாதிரியான அப்ப அரசியல பேசாது? இப்படி பேசணும்னா நம்ம சும்மா ஏதோ தெருக்குள்ள நின்று சண்டை போட்டு போயிடலாம் தல. நீ இந்த ஊர்லயே இருக்க, நான் இந்த ஊர்லயே இருக்கேன், இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நீ எந்த பாயிண்ட் கேட்டாலும் ஓகே வச்சுக்கோ. என்னன்னா அது என்ன வந்து ரஷ்யால அவங்க ஒரு ஏஜென்சி மூலமா போயிருக்காங்க, அவங்க ஆர்மில இருக்காங்களா இல்லையான்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. கரெக்டா ப்ரோ? இது வந்து ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்குமே தெரியாது, ஓகேவா? இது வந்து இந்த மிலிட்ரி லெவல்ல வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு மிலிட்ரி வந்து எங்கேயுமே கிடையாது பிரதர். எல்லா கண்ட்ரியுமே வந்து மிலிட்ரியிலே ஒரு நிறைய என்ன சொல்றது, சர்வாதிகாரிங்க இருப்பாங்க. அவன் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கலாம், இல்ல கண்ட்ரியா இருக்கலாம், இல்ல எந்த மாதிரி கண்ட்ரியா கூட இருக்கலாம். ஆனா அவனுங்களுக்குள்ளேயே வந்து ரஷ்யாலாம் வந்து நம்மள மாதிரி மிலிட்ரி அமைப்பு எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே நிறைய அட்டூழியங்கள் பண்ணுவானுங்க அவனுங்க, புரியுதுங்களா? இல்ல அதான் இல்ல அதான் இல்லைங்க அவங்க புரிய சொல்றேன். இப்போ ஒரு 10 பேர் இங்க பாருங்க, இப்போ ஒரு 100 பேர் இங்க வந்து ஏதோ ஒரு டிரைவராவோ கிளீனராவோ சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற வேலையோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்காங்க, ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அங்க அந்த மிலிட்ரி வந்து இவங்க ஆர்மில வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இது இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதாவது அவங்க அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு தெரிய வந்தாதான் அது தெரியும். அது இப்ப தெரிய வந்திருக்கு. யாரோ ட்வீட் போட்டாங்களே, இப்ப மேல எடுத்து போட்டாங்களே. அதான் இல்லைங்க, இப்ப தெரிய வந்திருக்குங்க நான் சொல்றது. ஏன்னா அதாவது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் பேசணும், ஓகேவா? அவங்க பேசுனதெல்லாம் அதான். இல்ல இவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இந்த தம்பிலாம் பேசுறாரு இல்லையா, அவருக்கு சொல்றேன் எக்ஸ்பிளனேஷன், ஓகேவா? 100 பேர் போயிட்டாங்க, 100 பேர் வந்து போய் அங்க ஆர்மில ஜாயின் பண்ணிட்டாங்க. இல்ல 100 பேர்லாம் இல்ல ப்ரோ, 10 நாளா ஆச்சு. அவங்க மீனாட்சியுமே என்ன அங்க போய் ஒன் ஆஃப் தி ஆள் எல்லாம் கிடையாது. கூட உட்காந்து அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் தி ஆளெல்லாம் போக கூடாது. அவங்க ஒரு நார்மல் பீப்புள். அவங்களுக்கு தெரியும் போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு யார் தெரியல அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் நம்ம சொல்றோம். அவங்க வந்து இருங்க எல்லாத்தையுமே பாருங்க, நாளைக்கு எல்லாரும் போய் ரஷ்யால சாகலாம் அப்படின்னு சொன்னது தப்புன்னு தான் சொல்றோம் நம்ம. அட் தி சேம் தப்பு இல்லைங்க, அதுவே இங்க பாருங்க, அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க, துபாய்க்கு போறீங்க, வேற ஏதோ கண்ட்ரிக்கு போறீங்க, எல்லாமே இங்க இருந்து போயிருவீங்க, பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிருவீங்க, விசா வாங்கிட்டு போயிருவீங்க, அந்த கண்ட்ரில போய் வேலை செய்வீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிக்குள்ளதான் நீங்க வேலை செய்றீங்கன்றதுதான் தெரியும், சரியா? நீங்க மிலிட்ரியில சேர்றீங்க அப்படின்றது அந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறதுனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவங்க சொல்றாங்க 100 பேர்னு அவங்க சொல்றாங்க, அது இல்லன்னு நீங்க சொல்லுங்க. அது அவங்களுக்கு தெரியாது, ஓகே? அது 100 பேர் இருக்காங்கன்றதா சரி, ஓகே, 100 50 ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அவங்க ஆர்மில இருக்காங்கன்றது இந்தியாவுக்கு எப்படி தெரியும்? இல்ல இப்பதான் 100 இல்லைங்க 1000 பேர் இல்ல இப்ப தெரியும். அதுமே எப்ப தெரிய வரும்? இருங்க, அதுமே எப்ப தெரிய வரும்? வாரம்னு வந்து வார்ல வந்து செத்ததுக்கு அப்புறம் தெரியுது. ஒரு வாரே நடக்காம இருந்தா அவங்க மிலிட்டரியில இருந்தாங்க என்ன தெரிஞ்சிருக்கும்? தெரியாதுதான். இல்ல அது ஒண்ணு, அவங்க ஒபிஷியலாவே வந்து அத இது பண்ணிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிடுச்சு. ஒரு 6 பேர் வந்து ஏங்க இதுக்கு வந்து இந்தியாவை ப்ளேம் பண்றதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? சத்தியமா ப்ளேம் பண்ண முடியாது பிரதர். அட் தி சேம் டைம் அதுக்கு அவங்கள இது ஓகே, இந்தியாவே ப்ளேம் பண்ண முடியாது. பிஜேபி எதுக்கு சம்பந்தம் இழுக்கணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுதாங்க சொல்றேன். இதே உக்ரைன்ல வார் நடக்குது, ரஷ்யா உக்ரைன்ல வார் நடக்கும்போது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டம் இல்லையா? ஆமா, டூரிஸ்ட் எல்லாம் கூட்டம் இல்லையா? யார் கூட்டம் வந்தாங்க? இந்தியா கவர்மெண்ட் தானே கூட்டம் வந்துச்சு. ஆமா ஆமா.
அதுதான் பிரதர் நான் சொன்னேன். மத்த கண்ட்ரியோட நல்லா வந்து இங்க வந்து ஸ்டாலின் எல்லாம் சொன்னாரு, நான் ஃபிளைட் அனுப்புறேன்னு சொன்னாருல்ல, அதெல்லாம் தாண்டி யாருக்கு கூட்டம் வந்தா இந்தியா கவர்மெண்ட் தான் கூட்டம் வந்தாங்க. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, இது ஒரு பிரச்சனை, இது வந்து அவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்தா இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பேசினா அப்ப எல்லாருமே ட்ரிகர் ஆகி பேசதான் செய்வாங்க ப்ரோ. நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க அப்படின்னா பிளேம் பண்ணணும், டக்குன்னு எடுத்த உடனே வந்து ஒருத்தரை திட்டும் போது அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். அப்படிதான் ப்ரோ. அப்ப எல்லாருக்கும் சரின்றத ஃபர்ஸ்ட் பேசணும். கார்த்திக் ப்ரோ, இது எல்லாருக்குமே அது பொருந்தும்ல? இல்ல தம்பி உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட பேசல ப்ரோ. நான் ஸ்பீக்கர்ல இருக்கேன், நான் கேக்குறேன் உங்களுக்கு. நீங்க பேச வேண்டாம், நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. கவர்மெண்ட் வந்து இதுக்கு கம்ப்ளீட்லி அவர் இவங்க தான் அனுப்பிச்சாங்க நாங்க சொல்ல 10 இதே வேற ஏதாவது நடந்திருந்தா அடுத்த நிமிஷம் நம்ம மினிஸ்ட்ரியில இருந்து கண்டெம் பண்ணிருப்பாங்க. நான் அவர்கிட்ட வினோத்திட்ட பேசிட்டு இருக்கேன். நான் கேட்ட பாயிண்ட்க்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், டவுட் கேட்டுட்டு இருக்கேன் அவர்கிட்ட, உங்ககிட்ட கேட்கல. அவர்கிட்ட டவுட் கேட்டுருக்கேன், நீங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதுல முரண்பாடு இருக்கும்போது இன்னொருத்தங்க கேட்கதாங்க ப்ரோ செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ற சகிப்புத்தன்மை இல்லைன்னா சகிப்புத்தன்மை பாருங்க, டீசென்டான வேர்ட் யூஸ் பண்ற சகிப்புத்தன்மை இல்லைன்னா டாலரன்ஸ் இல்லைன்னா டாலரன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே வரக்கூடாது. அடுத்த மனுஷன் கூட நீங்க பேசவே கூடாது. அடுத்த மனுஷன் கூட நீங்க பேசவே கூடாது. சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் எல்லாம் பேசுறீங்களா? மேனர்ஸ்னு தெரியுமா? ஒருத்தர் பேசும்போது நடுவுல வருது மேனர்ஸ் எல்லாம். எது டாலரன்ஸ்க்கு அப்புறம் தான் மேனர்ஸ், டாலரன்ஸ்க்கு அப்புறம் தான் மேனர்ஸ். எது போய் பெஸ்ட்னு போய் தேடி நான் டாலரன்ஸ் கத்துக்கிறேன், நீங்க மேனர்ஸ் கத்துக்கோங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டேன் எது பெஸ்ட்னு போய் தேடி பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்டு முடிச்சிட்டு வரேங்க. இருங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆட்டிட்யூடே பேசாத ப்ரோ. ஓகே, இந்த ஸ்பேஸ் வந்து ஐயப்பன் உனக்கு க்ளோஸா அவர் நடத்துறாரு, நீ ஒரு ஒன் ஆஃப் தி ஆளுமா நீ நினைக்கிறவங்க பேசணும், இவனை கட் பண்றா அப்படின்னு போறதுங்கிறது ஸ்பேஸ் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 600 பேர் உனக்கு தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கேக்குறவன் 600 பேர் உனக்கு தெரியுமா தம்பி? தலைவா என் கேள்வி சிம்பிள். இந்த ஸ்பேஸ் எது தலைவா? கிட்டத்தட்ட 5 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட ஒரு பதில் அப்படி நடந்துக்காதன்னு சொல்ற தவறுன்னு சொல்றேன். சரியா? நான் அன்பாவே சொல்றேன், நீ இப்படி பேசுறது தவறுன்னு சொல்றேன். ஆமாவா இல்லையா? அந்த ஆட்டிட்யூடோட நீ பேசாதன்னு சொல்றேன். இல்ல தலைவா, என்னோட பாயிண்ட் நான் சொல்றேன். பேசிட்டு இருக்க தலைவா, நீ அவங்க கூட நீயும் அவர் பேசக்கூடாதுன்னா என்னோட பாயிண்டோ மீனாட்சியோட பாயிண்டோ கிடையாது. குறுக்க வரான்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீ குறுக்க வரான்னு சொல்றேன். இதுல என்ன நீங்க குறுக்க வராம இந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே தலைவா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். காட்டி அவரே மறந்துருப்பாரு. என்ன கேட்டேன் சொல்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாது சொன்னீங்க. இதுல என்னன்னா இப்போ இது வந்து மீனாட்சியோட क्वेश्चन செகண்ட் பார்ட் வந்து கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் தப்புன்னு நானே சொல்லிட்டேங்க. என்ன பேச விட மறுபடியும் நீங்க எல்லாம் பண்றது, நீங்க பேஷன்ஸோட இருங்க. நம்ம இல்ல யூ கேரி ஆன். சாரி கேரி ஆன். நான் உள்ள வந்தது காரணம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுத்தாலுமே வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம ஒரு 145 கோடி ஜனங்க வாழ்ற ஒரு நாட்டுல எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே தப்பு தவறுகள் நடக்கதான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இது வந்து காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, 100% யாராலையும் கரெக்டா வந்து ஒரு ஆட்சி நடத்த முடியாது. ஓகே, நீங்க முன்னாடி வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த எந்த கிரிமினல்ல பெட்டர் கிரிமினல் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதுல எங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஒரு கிரிமினல் முறையில ஒரு ஆட்சி வந்து நான் பார்த்து 10 வருஷமா நான் பாக்கலங்க. ஓகேங்களா? அப்ப அது அந்த வேர்டு ஒண்ணு தப்பா இருந்தது. இன்னொன்னு வந்து நான் அதுக்குதான் உள்ள வந்தேன். இன்னொன்னு வந்து நீங்க ஆரம்பத்துல ஆமா நாளைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா எல்லாரும் நம்ம ரஷ்யால போய் சாகலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ இதுக்காக தான் நான் உள்ள வந்தது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இது தெரிஞ்சு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு வீக் பாலிசி எல்லாம் கிடையாது. நம்மளோட ஃபாரின் பாலிசி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து எல்லாரும் அதுல டவுட்டே இல்லங்க. அவங்க கண்டிப்பா கூட்டி வந்துருவாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிருக்குதுல, அத கண்டெம் பண்ணா அடுத்த வாட்டி யாரும் இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான்.
அது ஒண்ணுதான் என்னோட பாயிண்ட். அதுக்கு நீங்க யூஸ் படுத்தின வார்த்தை சிலது தப்பா இருந்ததுன்றது மட்டும் ஐ தான் அக்செப்ட் தட். அது அக்செப்ட். நான் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஐ அக்செப்ட் 100% அக்செப்ட். அவ்வளவுதான். நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். எந்த கவர்மெண்ட்டும் 360 டிகிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியாது. எல்லாத்துக்கிட்டயும் ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும். இது வந்து கொஞ்சம் லைக் இது அட்ரஸே பண்ணல, அதனால ஐ ரைஸ்ட் இட். அவ்வளவுதான். இல்லங்க, ஃபாரின் பாலிசி மத்த எந்த கவர்மெண்ட்டும் பண்ணாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மிக சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து நீங்க ஆப்போசிஷன் லீடர்ஸே சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்றப்ப கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப நான் தான் சொன்னேன், நம்ம கவர்மெண்ட்க்கு இதுல இன்வால்வ்மெண்டே கிடையாதுன்னா. காங்கிரஸோட முக்கியமான ஒரு லீடர் சசி தரூர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் பாலிசி வந்து உண்மையாலுமே நம்ம கண்ட்ரி ஃபாரின் பாலிசி ஸ்ட்ரோ ஸ்ட்ராங். அதனால தான் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்ல, இனிமேட்டும் நடக்க கூடாது. அவ்வளவுதான். சொல்லுங்க கார்த்தி. இல்ல எல்லாரும் போய் பாலிடிக்ஸ் அப்டேட் பண்ணுங்க, பாலிடிக்ஸே உங்களுக்கு எல்லாம் பேச தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு, ஸோ அதை வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் இது தெரிய வரலன்னா எல்லாருமே நீங்க அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்காக கார்த்திக் ரேவன் அப்புறம் பிஜேபி சப்போர்ட்னா அவர் தான் கொண்டு போகணும்னு கிடையாது. நானுமே கொண்டு போறேன், மீனாட்சி கொண்டு போட்டோம், பேசுறவங்க எல்லாரும் கொண்டு போங்களேன். இல்ல நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது என்ன சொல்யூஷன்? அதெல்லாம் ஹோப்ஃபுல்லி இந்த வீக்ல ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட இதுக்கு போயிடுச்சுங்க. அதெல்லாம் ஆல்ரெடி போய் அவங்க அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அறிவிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே வேற போயிருந்தா மகிழ்ச்சி ப்ரோ. எனக்கு அது சம்பந்தப்பட்ட திட்டு இல்ல, இவங்க பேசுறது. சொல்லுங்க வந்து கேவலம், அது கேவலமா இல்ல, இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. நீங்க இல்ல ப்ரோ, யாரும் நம்ம தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது சரியா இருக்கும் போது அதை உபயோகப்படுத்துறது தவறுதான். நானே உபயோகப்படுத்தினாலும் அது தவறுதான். இல்ல பிரதர், நீங்க கவர்மெண்ட் கேவலமா இல்ல கவர்மெண்ட் அப்படி எல்லாம் கேட்டீங்க. ஒண்ணும் கேவலமா இல்ல. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். இப்படி ட்ரிகரா பேசினா எவ்வளவு ஊண்டிங்கா இருக்கு, எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐடியாலஜியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா ட்ரிகர் ஆகுது இல்ல. இவ்வளோ நாளா இங்க அதே மாதிரி தானே எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லாரையும் லைக் ப்ராப்பரா நான் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேவலமா நான் சொல்றேன், நான் கேட்டது கேவலமான விஷயம் தான். இது மாதிரி பேசாம செகண்ட் எடுத்து எப்படி என்னோட பாயிண்ட்டை கரெக்டா எடுத்து வச்சேனோ அதே மாதிரி எடுத்து ஹெல்தியா பேசிட்டு போலாமே பாலிடிக்ஸ். இங்க இல்ல நம்ம இங்க பாலிடிக்ஸ் பாசருக்கு யூஸே இல்ல. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு சப்போர்ட் நம்ம பேசுறோம். பேச வேண்டாம், இவ்ளோ ஹர்ட் ஆகுதுல, ஊண்டா. ஏன் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கூட நோ பாலிடிக்ஸ்னு அடுத்த நிமிஷம் அட்மின் கிட்ட இருந்து வரும். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்லயே அதே தான் வரும். பாலிடிக்ஸ் பேசினா இட் ஹர்ட்ஸ். ஒருத்தர் ஐடியாலஜியே தப்புன்னு சொன்னா ஹர்ட் ஆகதான் செய்யும். அப்ப அது ரொம்ப கருத்தா அழகா எடுத்து வைக்கணும், ட்ரிகர் பண்ற மாதிரி பேசக்கூடாது. சோ அதுக்குதான் நான் பர்பஸா பண்ணேன் கார்த்தி. அதுக்குதான் நான் பர்பஸா பண்ணேன். இப்போ எப்படி எவ்வளவு வலிக்குது இல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்குது இல்ல. யாருக்கும் வலிக்கல. இல்ல ஒரு ஆர்கியூமெண்ட்ட இவ்வளவு நாளா ஜாலியா பேசுறப்ப ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஒரு ஆர்கியூமெண்ட்டா இப்படி ஒரு வார்த்தை எடுத்து வச்சா அவ்வளவுதான் போச்சு, இவ்வளவுதான் அப்படின்னு பேசினா அது ஆப்போசிட் பார்ட்டியை ட்ரிகர் பண்ணது எவ்வளவு கோவம் வருது இல்ல. நான் பேசவே இல்லை, உங்ககிட்ட பேசினது விக்னேஷ். சரியா, உங்ககிட்ட பேசினது விக்னேஷ். ஓகேவா, நான் உங்களை எதுவுமே சொல்லலையே, உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. நான் இப்போ உங்களையும் சொல்ல, நீங்க சொன்ன பாயிண்டையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமாங்க தப்புதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். கார்த்திக் ப்ரோ சரியில்லை ப்ரோ. ஏன்னா இப்ப இந்த ஸ்பேஸ்ல பிஜேபி ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. நம்ம ஃப்ரீயாவே வேற யாருமே லைக் பிஜேபின்னு நான் சொல்ல, நான் ஜெனரலா இன்னைக்கு மத்தவங்க எல்லாம் ஓபன் பண்ணி சொல்லுங்க. இந்த குரூப்ல நான் ஓபனா கேக்குறேன், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுறப்ப லைக் ரொம்ப ட்ரிகர் ஆகி போறப்ப ஏன் மத்தவங்க எல்லாம் அதை காம் டவுன் பண்ண மாட்டீங்க? இல்ல நடுவுல வந்து ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க? என்ன உங்களை ஸ்டாப் பண்ணுது? அதுதாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது பாலிடிக்ஸ் பேசிட கூடாதுல்ல தேவையில்லாம. நான் வேணுனே தான பேசுறேன். I want to show you an example. நான் வேணுனே தான சொல்றேன். தலைவா எல்லாரும் நானும் வேணும் பேசுறேன். ஸ்பேஸ் நீங்க அப்ப வேணுனே தான் பேசுறீங்க. எல்லாரும் கோவம் வரும். முரண்படுற கருத்துக்கு கேக்குற கேள்விக்கு நம்ம எல்லாரும் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேட்டா ஆமா, நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லணுமான்னு ஆமா அப்படிங்கிற இடத்துல நீ எப்படி கேக்குறா நீங்க போலாம். அந்த இதான் அந்த குறுக்க மறுக்க
இல்ல ஓகே நான் உன்கிட்ட பேசல அப்படிங்கிறது அது டீசன்ட் கிடையாது தலைவா. நீங்களும் நம்ம அதே ஸ்பீக்கர் மாதிரி நீங்க அந்த பண்ணாதீங்க. ஆட்டிடியூட்ல அது கடைசி வரைக்கும் இல்ல புரியலையா? தலைவா இல்ல தலைவா உங்ககிட்ட அந்த பேசி ஆட்டிடியூட நீங்க மாத்திக்கோங்க, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா வேற வேற இப்ப நீங்க நிறைய உங்க ரூம்ல உட்காந்து அரசியல் பேசுறது தலைவா. எல்லாரும் இப்ப நிறைய நீங்க பர்டிகுலரா காமன் ரூம்ல பீப்புள் தான் இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இருக்கோம். அங்க உங்க கட்சியில இருந்து தெரிஞ்சவங்க கிட்ட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தம்பி நீங்க ஒரு அரசியல் பேச நிமிஷம் கிடையாது. ப்ளீஸ் தம்பி யூ ஒரு கேன் நிமிஷம் ப்ளீஸ். சாரி யூ கேன் நான் நிறைய காமன் பீப்புள் தான் இருக்கும். எல்லாரும் ஜஸ்ட் என்ன நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்கன்னா தான் கார்த்திக்குக்கும் புரியும். யாரும் உங்களுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது இங்க. யாரும் கட்சியும் கிடையாது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். யாரும் ஐடிவிங்கும் கிடையாது, யாரும் கட்சியும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். பர்சனலா ஓகே ஓகே சரி மீனாட்சி கொடுங்க. ஓகே சோ நீங்க சிம்பிளா சரின்னு சொல்லிட்டு போகும்போது எங்களுக்கு புரியல ப்ரோ. நீங்க இல்ல அவர் அப்படி சொல்லல தம்பி, அவர் அப்படி சொல்லல. இல்ல அவர் கடைசி வரைக்கும் நம்ம கேள்வியே உனக்கு மைக் கொடுத்து பிரச்சனையா பாரு தலைவா, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்கே தலைவா. மைக் கொடுத்து ஒரு பிரச்சனை கேட்கறல. பாலாஜி ப்ரோ மாதிரி கண்டமணிக்கு பேசல ப்ரோ. நீ என்ன கண்டமணிக்கு பேசல, நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன கண்டமணிக்கு பேசல, நானும் உன்னை கண்டமணிக்கு பேசல. ஆனா உனக்கு மைக் சொல்றது இல்ல இல்ல தலைவா, உங்ககிட்ட வேற எப்படிதான் அரசியல் பேசணும்? ஒருத்தவங்க ஏடிஎம்கேல இருந்து பேசிட்டு இருந்தான், அவன் ஹிஸ்டரி போனா அப்படி போனா இவன் என்னென்னமோ பேசுறான்ற இந்த மாதிரி கேள்வி கேட்டாதுன்ற, அப்புறம் வேற எப்படி நீ பேசுற மட்டும் நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? சொல்லு. நான் ஒரு எக்ஸாம்பிள் தந்தேன் இன்னைக்கு இல்ல எனக்கு என்ன தெரியுமா காண்டு, நீங்க பேசின ஒரு பாண்டை வச்சுட்டு இவன் உருட்டுறான் பாருங்க, உருட்டு இதாங்க காண்டு. சம்பந்தமே கிடையாது. உனக்கு பிஜேபி கட்சி கொடி கலரே தெரியாது இல்லையா? அப்படி சொல்ல போனா நீ அன்னைக்கு நீ இப்ப சொன்னதா சொல்ற பேசுனா உண்மையை தானே பேசுறேன். யாரு என்னத்த நீ என்ன நீ மட்டும் அப்படியே 100% தெரிஞ்சு வந்திருக்கேன். நான் எனக்கு 100 தெரியுமா? எல்லாம் அவங்க டிபெண்ட் பண்ணி பேசுறதா, அது கூட நம்ம பேசுறது கூட ஒத்து வருதா இல்லையா அப்படிங்கறதா. நீ ஏன் ஒருத்தரை டீக்ரேட் பண்றதுலயே எதுக்கு இருக்கு? அது மட்டும் நீ சொல்ல. அது சரி நினைக்கிறியா? இல்ல அப்ப இதெல்லாம் என்ன பாயிண்ட் பாரு, நீ எடுத்து கொடுத்ததுல இருந்து இவன் பேசிட்டு இருக்கா. அப்படி பார்த்தா அவங்க பேசுனதுக்கு நான் சொன்னதுல இருந்து அவங்க பேசுறாங்க. ஆமாவா இல்லையான்னு கேளு. ஆமாவா இல்லையான்னு கேளு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நான் அப்படியே இது பண்ணிட்டு போயிடும். இந்த ஸ்பேஸ்க்கே நான் அடுத்து வர கிடையாது. அவங்க கிட்ட கேளு. நீ வராதப்பா நாள்ல இருந்து. ஐயோ நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? அப்ப கான்வர்சேஷன்ல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ ஸ்பேஸே நடத்தாத. எதுக்கு நடத்துற? இல்ல உனக்கு நீ உன் அரசியல் தான் விட்டுரு, நீ நடத்திக்க. நாள்ல இருந்து நீ நடத்திக்க. நான் கேக்குறது என்ன, ஐயப்பனை இதுதான் தெளிவா. நீ அந்த சினிமாவை பத்தி நம்ம பேசிட்டு இருந்த நீங்க ஸ்பேஸ்ல பேசுறீங்களா? என்ன பேசுறது உன்கிட்ட என்ன பேசுறது? நான் இதை விட நான் தெளிவா என்ன கேட்க முடியும்? அந்த கேள்வியே உனக்கு புரியலன்னா உன்கிட்ட என்னத்த பேச முடியும் சொல்லு. நான் 1/2 மணி நேரம் ஆச்சு உன்கிட்ட பேச நிறுத்தி. நான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டேன். நான் மீனாட்சி சரின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். அதுதான் அதை பண்ணாதன்னு சொல்றேன். நீ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நடத்துறனா அதை பண்ணாதன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கீழ இருக்கிற எல்லாரும் புரிஞ்சிச்சு உங்க பாயிண்ட்னு சொல்லி விட்டுட்டாரு. அது நீங்க இன்னும் ட்ரிகர் பண்றீங்க, அவ்வளவுதான். ட்ரிகர் பண்ணல, அவர் பேசுற விதம் இல்லங்க. உங்களை அவங்க ட்ரிகர் பண்ணா ஓகே. நீங்க அப்படி சொன்னாரு. நீங்க அவர் இல்லங்க, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசுற மொழி தான் அது சொல்லணும். வார்த்தைகள் தான் நமக்கு கன்வே ஆகணும். உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேனா, நீ யாரு, நீ ஏன் குறுக்க பேசுற அப்படிங்கிறது என்ன விதமான நாகரிகமா இருக்கும்? அப்ப எதுக்கு அரசியல் பேசணும்? நான் கேட்கிற கேள்வி ஒன்றும் தப்பு கிடையாது. உடனே உனக்கு ஸ்பீக்கர் கொடுத்தது தப்புனா இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, அரசியல் ரீதியா நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். அவர் கேட்டதுக்கெல்லாம் நீங்க டிஃபன் பண்றீங்களா? ஆமா அவர் பேசணும் சரின்னு சொல்றீங்களா? அப்போ அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க, வேற ஏதாவது. அவரை பத்தி இல்ல ப்ரோ, அவர் தானே என்ன பேசினாரு. உனக்கு ஸ்பீக்கர் கொடுத்தது தப்புனா அது எனக்கு புரியல. அவரே நிறுத்திட்டு இல்ல, நீங்க ரொம்ப அதுவே ரிப்பீட்டடாவே பேசிட்டு இருக்கீங்க தலைவா. நீங்க இல்ல ப்ரோ, அந்த டாபிக் இல்ல ப்ரோ. அண்ட் நான் கார்த்திக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்னன்னு. அவரும் அத புரிஞ்சிட்டு சரி. அப்ப என்கிட்ட அந்த கேள்வி வரும். ஓகே ஐயப்பன் ஹாஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் கார்த்தியும் அவரும் கார்த்திக் சொல்ற பாயிண்ட் அவர் கட் பண்றாருல. நீங்க பேசுங்க, அது உங்க ரைட் தான். அதுக்கு நீங்க பேசுங்க. கார்த்திக் சொல்ற பாயிண்ட்க்கு ஒருத்தனை அவனை கட் பண்றான் அப்படின்னா என்னெல்லாம் கட் பண்ணிருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற இடத்துல ஓகே அவர் ஐயப்பன் தான் ஹாஸ்டே பண்ணாலும் கார்த்தியோட இன்ட்ரெஸ்ட்க்கு தான் இது நடக்குது. என்னையா உன் பிரச்சனை? என்னையா உன் பிரச்சனை? நையனேன்னு பேசிட்டே இருக்க லூசு மாதிரி. என்னையா உன் பிரச்சனை? ஐயப்பா ஏன்டா இப்படி பண்ற என்ன டார்ச்சரு?
கார்த்திக் ப்ரோ ஒருத்தன் அடுத்து என்ன சொல்லு. சரி ரைட்டு, நான் ஒன்னும் பேசல. நீங்க வந்து இன்னும் டென்ஷன்ல இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருக்கான். நான் தான் விட்டுட்டு அடுத்த சரி விடு அப்படின்ட்டேன்னா, இல்ல நீங்க ஒட்டிங்க நீங்க அரைச்சிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அவன் பட்டு. சரி விடு. இப்போ ஜேஓபி அப்புறம் எல்லாருக்கும் போட்டிருந்தீங்க, அதை பத்தி கேட்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஓகே ப்ரோ, இந்த மாசத்துல முதல் ஹிட்டா? அப்படி சொல்ல முடியாது. தியேட்டருக்கெல்லாம் இப்ப எத்தனை படத்தை பாக்குறீங்க பாக்கலான்றது உங்களோட முடிவு தானே. படமா நல்லா இருக்கும், அம்மா சென்டிமெண்ட் இருக்கும். ரஞ்சித் படத்துல கான்ட்ரவர்சி இல்லாம இருக்கும், கான்ட்ரவர்சி இல்லாத ஒரு படம். ஆமா ஆமா, கொஞ்சம் வந்து இந்த லேக் இதெல்லாம் இருக்க மாதிரி தோணலாம். அதாவது ரொம்ப சினிமா லவர்ஸ்க்கு தோணலாம், லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் படம். எனக்கு பிடிச்சி 2-3 சீன்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்டாவே இருந்துச்சு, கண் கலங்கிற மாதிரியே கூட இருந்துச்சு. அந்த மாதிரி சீன் இருக்குன்னா ப்ரொமோஷனே நல்லா பண்ணிருக்கலாம் ப்ரோ. ப்ரொமோஷனே பெருசா பண்ண மாதிரியே தெரியல. ஆமா, அது தெரியல, அது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்த்து சொன்னாதான் உண்டு. ஓகே ப்ரோ. சார் ரிலீஸ் இல்ல, மலையாள மூவி ஒன்னு பண்றீங்க, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார்? இல்ல, ஆகஸ்ட்ங்க, ஆகஸ்ட்ல. அடுத்த மாசம் பெரிய படம் வரலைங்களா ப்ரோ? அடுத்த மாசம் இருக்கும், அடுத்த ஏப்ரல்ல இருக்கு. ஏப்ரல் கடைசியில வந்து விஷால் படம் வருது. இப்போதைக்கு டேட் சொல்லாது. எப்போ டேட் கார்த்தி? ஏப்ரல் 19 26 சொன்னாங்க. ஏப்ரல் 26 அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஓகே. தெலுங்கு படம் வரும்ல இப்போ? ஏதோ தெலுங்கு வருது இல்ல? புஷ்பா எப்போ வருது? புஷ்பா 2 புஷ்பா ஆகஸ்ட் மாசம் சொன்னாங்க. ஓகே. கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு அந்த விஷால் படத்து போஸ்டர்ல ப்ரொடியூஸ்டு பைன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகேயன்ற ஒரு நேம் போட்டிருந்தாங்க. கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விஐடி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது அது சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா ப்ரோ? பாட் ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க, விஐடில சாங் ரிலீஸ் பண்றாங்க, அதனால போட்டிருப்பாங்க. அவங்க இன்னும் சப்போர்ட்லாம் அவங்க எதுவும் பண்ணல, ப்ரொடக்ஷன்ல எதுவும் அவங்க எல்லாம் பண்ணல, சாங் ரிலீஸ்க்கு போட்டிருக்காங்க. அது ஜி ஸ்டுடியோ கொலாப் தானே? ஸ்டான் பஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோ கொலாப். அதுல என்ன போட்டிருக்காங்க, சாங் ரிலீஸ் வந்து சாட்டர்டே நடக்குது வைப்ரன்ஸ் விஐடி காலேஜ் ஃபெஸ்டிவல்ல. அதுல வந்து ஹரி, விஷால், தேவிஷ் விஷால் ப்ரொடியூசர் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் விஐடி எல்லாம் இருக்காங்க. அப்பதானே போட்டிருக்கு, அதுதான். சரி ப்ரோ, ஓகே. கார்த்திக் ப்ரோ, மஞ்சள் பாய்ஸ் பார்க்கவே இல்லையா கடைசி வரையும்? பார்க்கல. நாளைக்கு நாளைக்கு பார்த்துறேன், வேலை பார்த்துறேன். உண்மையிலே பார்க்கலையா கார்த்தி? இன்னும் பார்க்கல ப்ரோ. நீங்க சண்டே பார்க்கணும்னு நினைச்சேன், சண்டே தான் டிக்கெட் கிடைக்கலன்னா ட்ரை பண்ணி தான் கிடைச்சிருக்கோம். இந்த பக்கத்துல இந்த காசி தியேட்டர், காசி டாக்கீஸ் இதான் பார்த்தேன். உதயன்ல பார்த்துருப்பேன், உதயத்தையும் மூடிட்டாங்க. சரி ஓகே மண்டே போவோம் நினைச்சேன், அப்புறம் மண்டே வேலை வந்துருச்சு. அது தியேட்டர்ல ஒரு தடவை பார்க்கலாம் பிரதர். மற்றபடி செகண்ட் டைம் எல்லாம் ஓடிடியோ அல்லது அதெல்லாம் சக்சஸ் ஆகாது. பார்க்காதவங்க பார்ப்பாங்க. அப்படியா? அப்போ இங்க தியேட்டர்ல பாத்துறேன், இந்த வாரத்துல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர் அது. ஆனா அதான் சொல்றேன்.
நிச்சயமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன படம் தான் அது படம். ஓடிடில வந்தா பிடிக்காதா? இல்ல பிடிக்காது இல்ல ப்ரோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றது, அதுல ஒரு தியேட்டர் வாட்ச் தான் அது, ஸ்மால் ஸ்கிரீன் வாட்ச் கிடையாது அந்த படம். வித் ஆடியன்ஸோட பார்க்கணும், அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சார் இப்ப அந்த ஓடிடி இதெல்லாம் என்ன சார், இப்ப சின்ன படம்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லையா வாங்குறதுக்கு உங்களுக்கு? இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க அது. இப்போ ஓடிடிங்கிறது அது பெரிய டாபிக் பிரதர், அது இன்னொரு நாள் பேசலாம் நம்ம. இப்போ ஓடிடி நிலைமைன்றது அது ஒரு 10 நிமிஷத்துல பேசக்கூடியது இல்லை, ரொம்ப பழைய மாதிரி எல்லாம் இல்ல பிரதர். இப்போ பேக் டு தியேட்டர் ரெவென்யூ தான் இப்போ. ஐ மீன் பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் ஓகே, நான் சொல்றது சின்ன படங்களுக்கு. சார் இவங்க தியேட்டர் பண்றதுக்குனாலே ஸ்டார் வேல்யூ இருக்கிற படத்துக்கு தானே கொண்டு வர வச்சு, அதனால கேட்கறேன். நானே 3 படம் விற்காம வச்சிருக்கேன், ஓடிடி ட்ரை பண்றேன், நடக்கல. ஆனா பெரிய படம் வச்சிருந்தா சின்ன படங்களை வித்தலாம், அப்படிலாம் வச்சுக்காதுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் பழைய காலங்க, இனிமே அதுவும் நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாங்க. ஆமா, எல்லா சின்ன படங்களுமே ஆஃப்டர் ரிலீஸ் தான். இதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்ததுன்னா வாங்குவாங்க ஒரு பிரைஸ்க்கு, மற்றபடி பிஃபோர் கஷ்டம்தான். இதனால சின்ன ப்ரொடியூசர்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்களே ப்ரோ, கொஞ்சம் மிடில்ல பண்ணிருக்கவங்கலாம். ஆஃப்கோர்ஸ் இருக்குதானே செய்யும், கண்டிப்பா இருக்கும். நிறைய சின்ன படங்கள் கம்மியாயிடுச்சு இல்ல இப்போ, முன்ன மாதிரி சார் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் படம் பண்ணலாமா, ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஷேக் ஆகுது, வேணாமான்னு ஆசிலேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சினிமாஸ்ல. ஆமா பிரதர், இப்போ நீங்க இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது பிரதர், இது மாறுமா மாறாதா. ஏன்னா ஒரு பெரிய மர்ஜர் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அது நடக்கல. வேற ஒரு மர்ஜர் இப்ப நடந்திருக்கு, அவங்களோட அடுத்த ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஸோ சொல்ல முடியாது. ஐ மீன் சேஞ்சஸ் வரலாம், பட் ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாது. எல்லா சின்ன படங்களும் வாங்கிடுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்த வாரம் ஒரு 14ஆம் தேதி. என்ன ப்ரோ? ஹலோ, கேக்குதா? என்ன ப்ரோ இருக்கீங்க? என்னது சொன்னீங்களே, ஏதோ கேட்கலையே. நெக்ஸ்ட் வீக்னு சொன்னீங்க, டக்குனு கட் ஆயிடுச்சு. ப்ரோ ஆமா, நெக்ஸ்ட் வீக் 14ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நான் டூர் போறேன், லீவ் ஸ்பேஸ். ஓகே, வெரி குட். ஒரு 5 நாள் நல்லா தூங்குங்க என்ன எல்லாரும். ப்ரோ கோவாங்களா? இல்ல எந்த கண்ட்ரி? பெரிய கோவாவா? பெரிய கோவா தான், பேங்காக். ஆமா, போன ஊரே இப்ப போறாரு இவரு. போயிட்டு வாங்க. படம் இல்ல, அதனால போர் அடிக்குது. சரி, ஏப்ரல் மேலாம் வந்த படம் வந்துடும், அதுக்கப்புறம். ஓகே ப்ரோ. ஓகே கார்த்திக், குட் நைட்.